இந்த 12ஆம் மாதம் கர்த்தர் நமக்கு தீர்மானங்களை நிறைவேற்றி முடிக்கிற மாதமாய் ஆண்டவர் மாற்றப் போகிறார். நமக்கு கர்த்தர் கொடுத்த இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி முடிக்கிற மாதமாய் மாற்றப் போகிறார். கர்த்தர் இந்த 12ஆம் மாதத்தில் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, இந்த முடிவான மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களுக்கு முடிவை கர்த்தர் கொடுக்க போகிறார். பல ஜெபங்களுக்கு கர்த்தர் முடிவை கொடுக்க போகிறார். பல உபவாசங்களுக்கு முடிவை கர்த்தர் கொடுக்க போகிறார். நம்ம எதிர்பார்த்த காரியத்துக்கு நல்ல முடிவை கர்த்தர் கொடுக்க போகிறார். நம்ம நினைத்திருக்கிற காரியங்களிலே கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார். நம்முடைய விசேஷ காரியங்களை கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிக்க போகிறார். அவருடைய அற்புதம் இந்த 12ஆம் மாதம் காண போகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வீட்டிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய எதிர்காலத்திலே, திருமண காரியத்திலே, கர்ப்பத்தின் கனியிலே, ஸ்தோத்திரம், விளைவின் முதற் பலனிலே, நம்முடைய மிருக ஜீவனிலே, ஆற்றிலே, மாட்டிலே, நம்முடைய கையிடும் வேலையிலே கர்த்தர் இந்த 12ஆம் மாதத்திற்கு நாம் நினைத்ததை விட, ஜெபிப்பதை விட கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து முடிக்க போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறோமா? நம்ம நல்ல ஆமென் கரத்தை தட்டி ஹல்லேலூயா, நன்றி அப்பா, நீங்க எனக்கு செய்ய போகிறபடி தயவுக்காக நன்றி என்று சொல்லி கர்த்தருடைய நல் நாமத்தை உயர்த்துவோம், நல் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ரபா லபா ரிபா லபா ரபா லபா ரபா லபா. இந்த 12ஆம் மாதம் எங்களுக்கு ஒரு ஜெயத்தின் மாதம். இந்த 12ஆம் மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதம். இந்த 12ஆம் மாதம் ஹல்லேலூயா உமது பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கிற ஒரு மாதமாய், உமது பிறப்பின் நன்னாளை கொண்டாடுகிற ஒரு மாதமாய், இந்த ஆண்டவரே பிறப்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் செய்தியை நாங்கள் கண்டுகளிக்கிற ஒரு மாதமாய் கர்த்தர் இந்த 12ஆம் மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், முடி சூட்டுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். இந்த 1ஆம் தேதி இந்த ஓய்வு நாளிலே, இந்த ஆராதனையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, இந்த 12ஆம் மாதத்துக்கான பிரத்யேகமாக வாக்குத்தத்த வார்த்தை நீர் என்னோடு பேசுகிறதுக்காய் ஸ்தோத்திரம், பேச போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் அதை ஆண்டவரே சுதந்திரிக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை, அந்த வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்க்கையை இந்த 12ஆம் மாதம் ஆண்டவரே அநேக காரியத்தில் பெரிய மாற்றங்களையும் மறுமலர்ச்சியையும் திருப்பு முனையையும் ஆண்டவரே பெரிய ஒரு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் மேன்மையையும் கொண்டு வர போவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் தாமே மகிமைப்படுவீராக, மகிமைப்படுவீராக, எங்களோடு பேசுவீராக. எல்லாரும் நின்றவர் நம்மை பரிசுத்த வேதத்தை நம் கருத்தில் எடுத்து ஸ்தோத்திரம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம், 2 நாளாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் முடிய நம்ம எல்லோரும் சேர்ந்து இணைந்து நாம் வாசிக்கலாம். 14ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் முடிய. யூத ஜனங்கள் திரும்பி பார்க்கிற போது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆசாரியர்கள் பூரிக்கைகளை முழங்கினார்கள். யூத மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள். யூத மனுஷர் ஆர்ப்பரிக்கிற போது தேவன் யெரொபெயாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார். இஸ்ரவேல் புத்திரர் யூதாவுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். தேவன் அவர்களை இவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அபியாவும் அவனுடைய ஜனங்களும் அவர்களின் மகா சங்காரமானார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட 5 லட்சம் பேர் இஸ்ரவேலிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். 18ஆம் வசனத்தை மீண்டும் ஒரு முறை நாம் வாசிப்போம். அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். அல்லேலூயா, ஆமென். இந்த 12ஆம் மாதத்திற்கு தேவன் நமக்கும் சபைக்கும் கொடுக்கிறதான வாக்கு தத்துவம் ஸ்தோத்திரம். இந்த 2 நாளாகமும் 13ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம். இஸ்ரவேல் புத்திரரோ தங்கள் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை நாம் சார்ந்து கொண்டு இருக்கிறோம். அவரை நாம் சார்ந்து நிற்பதினாலே கர்த்தர் நம்மை மேற்கொள்ளுகிறவர்களாய் மாற்றப் போகிறார். அல்லேலூயா, தேவன் ஸ்தோத்திரம். எல்லா காரியத்திலும் இந்த 12ஆம் மாதம் நம்மை மேற்கொண்டு ஜெயித்து எழும்பி உயர்ந்து நிமிர்ந்து நிற்கிறவர்களாய் மாற்ற வைக்க போகிறார். அல்லேலூயா, பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். நம்ம மேற்கொள்ளுவோம், நம்ம ஜெயிப்போம்.
தோற்று விடுவோமோ என்று நாம் பல நேரங்களில் எண்ணிவிடலாம். ஆனால் தேவன் மறுபடியும் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நீ தோற்று போக மாட்டாய், நீ ஜெயிப்பாய். ஒருவேளை நமக்கு நம்பிக்கை இழந்து போயிருக்கோம், நாம இதை செய்து முடிப்போமா, நடத்தி முடிப்போமா அப்படி என்று ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார். நீ மேற்கொள்ளுவாய், எதிரி விழுந்து போவான், நீ தோல்வி அடைய மாட்டாய், நீ ஜெயிப்பாய், நீ மீண்டும் உயருவாய், நீ மீண்டும் எழும்புவாய், நீ மீண்டும் மேன்மை அடைவாய், நீ மீண்டும் ஸ்தோத்திரம் துளிர்ப்பாய், வளருவாய், பெருகுவாய், நீ மேற்கொள்ளுவாய். நீ ஒரு வெற்றியாளர், நீ ஒரு சக்சஸ் மேன். ஸ்தோத்திரம். உன்னாலே முடியும், உன்னாலே கூடும், உன்னாலே ஆகும். உன்னோடு இருக்கிற தேவனாலே உன்னை மேற்கொள்ளுகிற ஒரு நபராக மாற்ற முடியும். அல்லேலூயா, ஆமென். 11 மாதம் ஒருவேளை நாம கண்ட தோல்விக்கு ஆண்டவர் 12ஆம் மாதம் ஜெயிக்கிற ஆளா மாற்றுவார். 11 மாதம் ஒருவேளை நம்ம கண்ட ஸ்தோத்திரம் நிந்தைக்கு, சோர்வுக்கு, அவமானத்துக்கு, பயத்துக்கு, கண்ணீருக்கு, கவலைக்கு, வேதனைக்கு, துன்பத்துக்கு, துயரத்துக்கு கர்த்தர் இந்த 12ஆம் மாதம் அவைகளை எல்லாம் ஜெயிக்கிற ஒரு மாதமாய் வைப்பார். ஆமென், அல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிப்போம். யூதா புத்திரரோ தங்கள் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் நமக்கு ஒரு ஜெயம். தேவனுடைய வார்த்தை நமக்கு ஒரு ஜெயம். அல்லேலூயா. தேவனுடைய வசனம் நமக்கு ஒரு ஜெயம். அப்பாவுடைய ஸ்தோத்திர வார்த்தை நமக்கு ஒரு ஜெயம். அல்லேலூயா. நமக்கு எதிரே தோல்வி போல தெரியலாம், நமக்கு எதிரே எரிகோ கோட்டை போல தடையாய் தெரியலாம், நமக்கு எதிரே ஸ்தோத்திரம் மலை போன்ற ஸ்தோத்திரம் பிரச்சனைகள் தெரியலாம், போராட்டங்கள் தெரியலாம், மலை போன்ற தேவைகள் தெரியலாம். ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் நம்மை ஸ்தோத்திரம் மேற்கொள்ளுகிறவர்களாய் மாற்றுகிறார். அவைகளை தவிடுபடி ஆக்குகிறவர்களாய் மாற்றுகிறார். அவைகளை ஒன்றுமில்லாத ஆக்குகிற ஒரு நபராக கர்த்தர் நம்ம கையில ஸ்தோத்திரம் ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் மேற்கொள்ளுவோம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நாம மேற்கொள்ளுவோம். கர்த்தர் நம்மளை மேற்கொள்ள வைப்பார். ஆமென், ஆமென். இந்த வாக்குத்தத்தத்தின் மேல கையை வைத்து நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. இந்த 12ஆம் மாதம் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஆண்டவரே இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தரை சார்ந்து நிற்கிற ஒவ்வொரு காரியத்திலும், நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உம்மை சார்ந்து நிற்கிற ஒவ்வொரு காரியத்திலும், உம்மது ஆண்டவரே வார்த்தையை சார்ந்து நிற்கிற ஒவ்வொரு காரியத்திலும், ஆவியானவரே உங்க பலத்தை சார்ந்து நிற்கிற ஒவ்வொரு காரியத்திலும், உங்களுடைய ஆலயத்தை சார்ந்து நிற்கிற ஒவ்வொரு காரியத்திலும், ஜெபத்தை சார்ந்து நிற்கிற ஒவ்வொரு காரியத்திலும், முழங்காலை சார்ந்து நிற்கிற ஒவ்வொரு காரியத்திலும், ஆண்டவரே உங்க வாக்குத்தத்தத்தை சார்ந்து நிற்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீர் எங்களை மேற்கொள்ள வைப்பீராகப்பா. இந்த வாக்குத்தத்தம் நீ மேற்கொள்ளுவாய்னு சொல்லுது, அதை நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுவோம், அதை நான் நம்புகிறேன். இந்த 12ஆம் மாதம் இந்த வாக்குத்தத்த ஆராதனையில, பரிசுத்த பந்தியின் ஆராதனையில, இந்த வாக்குத்தத்த செய்தியின் ஆராதனையில ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்ப இந்த மாதத்தின் 1வது நாளே நான் மேற்கொள்ளுவேன். எனக்குள்ள ஒரு தைரியம் வருகிறது. நான் ஜெயிப்பேன். என் வாழ்க்கை என்ன ஆகுமோ, என்னுடைய சூழ்நிலை என்ன ஆகுமோ, என்னுடைய காரியம் என்ன ஆகுமோ, ஒருவேளை மற்றவர்களைப் போல் நான் இல்லையே, அவர்களைப் போல் என்னால் ஜெயிக்க முடியலையே, அவங்க ஜெயிக்கிறாங்களே, நான் தோற்றது போல இருக்கிறது, அவங்க ஸ்தோத்திரம் ஒரு காரியத்தை சாதித்தது போல இருக்கிறது, என்னால சாதிக்க முடியாதது போல இருக்கிறது. ஒருவேளை தேவ பிள்ளையை நீ ஒருவேளை மனதுக்குள் நினைத்து இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். இன்று தினம் நீங்கள் ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட பலதரப்பட்ட யோசனைகளோடு நீங்கள் இருக்கலாம், நின்று கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் நமக்கு இப்போது பேசுகிற வார்த்தையோ நமக்கு ஒரு பலனான வார்த்தை. ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி நான் தோற்று போனவன் அல்ல, தோற்று போகிறவனும் அல்ல, தோற்று போவதும் அல்ல, நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன். ஓ விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நான் ஜெயிப்பேன். இயேசுவின் நாமத்தினால எந்த காரியம் உங்க வாழ்க்கையில 11 மாத தோல்வியா இருந்ததோ அந்த காரியத்தை சொல்லுங்க. ஆண்டவரே உம்மை சார்ந்து கொள்ளுகிறேன் அப்பா. எனக்கு இந்த 12ஆம் மாதம் அந்த காரியத்தில் ஒரு உறுதியை தாங்க, நிச்சயத்தை தாங்க, ஒரு வழியை தரங்க, வாசலை தரங்க, அடைப்பட்ட கதவை தரங்க, எனக்கு ஒரு ஜெயத்தை உண்டாக்குங்க. நான் மேற்கொள்ள எனக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே பிள்ளைகள் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்திலேயும் மேற்கொள்ள கர்த்தர் கிருபையை தருவீராக. ஆமென், 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 ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொள்ளுவோம். தேவன் நல்லவர், ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். இந்த முதல் நாள் தேவனுடைய சமூகத்தில் இருப்பது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஆமென், அல்லேலூயா.
முதலாம் நாள் ஆண்டவருடைய பாதம் ஸ்தோத்திரம் நமக்கு ரொம்ப இனிமையானது. தேவனுடைய ஆராதனை நமக்கு சந்தோஷமானது. தேவனுடைய ஆலயம் நமக்கு சந்தோஷமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சார்ந்து கொண்டார்கள், மேற்கொண்டார்கள். இன்றைய செய்தியின் தலைப்பு அதுதான். சார்ந்து கொண்டார்கள், மேற்கொண்டார்கள். ஸ்தோத்திரம். நாம சார்ந்து கொள்ளுவோம், நம்ம மேற்கொள்ளுவோம். ஆமென், ஹல்லேலூயா. யூதா புத்திரர் தேவனை சார்ந்து கொண்டார்கள், அவர்கள் தேவனாலேயே மேற்கொண்டார்கள். ஸ்தோத்திரம். நாம இன்னும் சார்ந்து கொள்ள சார்ந்து கொள்ள சார்ந்து கொள்ள கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் மேற்கொள்ள 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 கர்த்தர் நம்மை வைத்துக் கொண்டே இருப்பார். ஆமென். நம்ம மேற்கொண்டு முன்னேறி வளர்ந்து போய்கொண்டே இருப்போம். எத்தனை தடை வந்தாலும் போவோம், எத்தனை ஸ்தோத்திர பிசாசு வந்தாலும் போவோம், எத்தனை மனுஷன் வந்தாலும் போவோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உலகத்தில் பலர் நினைப்பாங்க படிப்பை சார்ந்து ஜெயிக்கலாம் என்று. ஆனால் பல நேரங்களில் ஸ்தோத்திரம் பலருடைய வாழ்க்கையில படிப்பும் கைவிட்டது இருக்கிறது வரலாற்றிலே. ஸ்தோத்திரம். பலர் நினைப்பார்கள் பணத்தை நம்பி ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் மேற்கொண்டுடலாம், ஜெயித்து விடலாம் என்று. ஆனால் பணமும் பலருடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் கைவிடப்பட்டு இருக்கிறது, அதுவும் வரலாற்றிலே இருக்கிறது. ஸ்தோத்திரம். பலர் நினைப்பார்கள் ஸ்தோத்திரம் தனக்கு இருக்கிறதான அதிகாரத்தை வைத்து ஜெயித்து விடலாம், மேற்கொண்டு விடலாம் என்று சொல்லி. ஆனால் ஸ்தோத்திரம் மேற்கொள்ளுகிற நேரத்திலே, ஜெயிக்கிற நேரத்திலே அதிகாரம் பறிபோய் அவர்களும் ஒன்றுமில்லாமல் ஜெயிக்க முடியாமல் தோற்று போன அநேகரை வரலாற்றிலே காண்கிறோம். ஸ்தோத்திரம். இப்படி பெரிய படை பலத்தை வைத்து ஜெயித்து விடலாம் என்று சொல்லி ஒரு கூட்டம் எண்ணுகிறார்கள். ஆனால் அதுவும் ஸ்தோத்திரம் முடியாமல் அதையிலும் ஸ்தோத்திரம் தோல்வியை கண்டு ஸ்தோத்திரம் தவறி போய் விடுகிறார்கள். அப்போ ஜெயிப்பதற்கு நாம் சார்ந்து கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்று, ஒருவர் யார் என்று சொன்னா ஸ்தோத்திர தேவன் மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்துல எத்தனையோ ஸ்தோத்திரம் படிப்பு இருக்கலாம், பணம் இருக்கலாம், அழகு இருக்கலாம், வேலை இருக்கலாம், வீடு இருக்கலாம், பொருளாதாரம் இருக்கலாம், சுத்தி நம்மளை 1000 நண்பர்கள் இருக்கலாம், நம்மை ஸ்தோத்திரம் நல்ல படைபலம் இருக்கலாம், பணபலம் இருக்கலாம், ஆள் பலம் இருக்கலாம், ஸ்தோத்திரம் அதிகார பலம் இருக்கலாம். ஆனால் நம்மை ஸ்தோத்திரம் எல்லா நேரமும் அது என்ன செய்யாது, ஜெயிக்க வைக்காது. ஹல்லேலூயா. எல்லா நேரமும் அது ஜெயிக்க வைக்காது. ஜெயிக்க வைப்பது தேவனை சார்ந்து கொள்ளுகிறவர்கள் மட்டுமே ஜெயிக்க முடியும். 100% ஜெயிக்க முடியும். விசுவாசத்துல ஜெயிக்க முடியும், நம்பிக்கையில ஜெயிக்க முடியும், முழங்கால ஜெயிக்க முடியும், ஆலயத்துல ஜெயிக்க முடியும், ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி ஜெயிக்க முடியும். தேவன் மேல் இருக்கிற ஸ்தோத்திரம் நம்முடைய உறுதியான ஸ்தோத்திரம் அசைக்க முடியாத ஆவிக்குரிய உணர்வுகளால் ஜெயிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. உலகத்தில் ஜெயிப்பதற்கு பல வழிகள் உண்டு என்று பல சரித்திரங்கள் சொல்லுகிறது, பலர் ஸ்தோத்திர எழுத்தாளர்கள் எழுதுகிறார்கள். ஆனால் அது எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் அது பொருந்த மாட்டேங்குது, பொருத்ததாகவும் அது சரியாய் அமைவதும் இல்லை. ஆனால் தேவன் ஒரு மனிதனை ஸ்தோத்திரம் சரியான ஒரு மேற்கொள்ளுகிற ஒரு ஜெயமுள்ள ஒரு ஆளாய் எப்போது மாற்றுகிறார் அப்படின்னு சொன்னால், அவரை ஒரு மனிதன் சார்ந்து கொள்ளும் போது, அவரை ஒரு மனிதன் நம்பி இருக்கும் போது, அவரை ஒரு மனிதன் எல்லாவற்றிற்கும் ஆண்டவரே, தேவனே, அப்பா, இயேசுவே, உங்களதான்ப்பா எதிர்பார்த்து இருக்கிற, உங்களதான் சார்ந்து இருக்கிற, உங்களதான் நம்பி இருக்கிற, உங்களதான் நோக்கி பார்க்கிற, உங்க முகத்தை தான் நான் பார்க்கிறேன், உங்களதான் நான் நோக்கி நேசிக்கிறேன், உங்க தயவை தான், உங்க ஈவுகளை தான், உங்க நன்மைகளை தான், உங்க பதிலை தான், உங்க பலனை தான் நான் பார்க்கிறேன் அப்படின்னு பார்க்கிறவங்களுக்கு ஆண்டவர் மேற்கொள்ள வைக்கிறார். ஹல்லேலூயா. காலை நேரத்தில் நாம மேற்கொள்ளுகிறவர்கள் ஆமென் சார்ந்து கொண்டார்கள், மேற்கொண்டார்கள். ஸ்தோத்திரம். அப்ப இந்த யூதா புத்திரர் எப்படி சார்ந்து கொண்டார்கள் அப்படி என்று ஸ்தோத்திரம் பின்பதாய் பார்த்தால் 7 காரியம் இருக்கிறது. சற்று நாம் அப்படியே ஸ்தோத்திரம் அந்த 13ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரத்தை திருப்பிக் கொண்டால் யூதா புத்திரர் சார்ந்து கொண்ட 7 காரியங்கள், அந்த 7வது காரியம் தான் மேற்கொண்டார்கள். அதற்கு பின்பு 6 காரியம் இருக்கிறது. ஆக மொத்தம் 7 காரியங்கள். ஸ்தோத்திரம் 10ஆம் வசனத்திலிருந்து அவர்கள் சார்ந்து கொண்ட காரியம் இருக்கிறது. ஸ்தோத்திரம் சார்ந்து கொண்ட காரியம் இருக்கிறது. இந்த யூதா புத்திரருக்கு இப்பொழுது ராஜாவாக அபியா இருக்கிறார். இந்த அபியா யார் என்று சொன்னால் ஸ்தோத்திரம் தாவீதுடைய கொள்ளு பேரன். ஸ்தோத்திரம் தாவீதுடைய மகன் சாலமோன். சாலமோனுக்கு பிறந்த மகன் ரெகோபெயாம். அந்த ஸ்தோத்திரம் ரெகோபெயாம் தாவீதுக்கு முதல் பேரன்.
ஸ்தோத்திரம். இப்ப ரெகொபெயாமுக்கு பிறந்த பிள்ளை ஸ்தோத்திரம் அபியா. இந்த அபியா யார் என்று சொன்னால் தாவீதுக்கு கொள்ளு பேரன். ஆகவே தாவீதுடைய வம்சத்துல இவன் 4வது ராஜாவாக வருகிறான். முதல் ராஜா தாவீது, 2வது ராஜா மகனாகிய சாலமோன், அவனுடைய மகனாகிய ஸ்தோத்திரம் ரெகொபெயாம் 3வது ராஜா, அவனுடைய மகனாகிய அபியா 4வது ராஜா. ஸ்தோத்திரம். இவன் யூதாவுக்கு 4வது ராஜாவாக வருகிறான் அபியா. ஸ்தோத்திரம். இவங்க தாத்தாவாகிய தாவீது காலத்தில் ஸ்தோத்திரம் தாவீதுக்கு வேலைக்காரனாய் இருந்தவன் யெரொபெயாம். ஸ்தோத்திரம். தாவீதுக்கு வேலைக்காரனாய் இருந்தவன் யெரொபெயாம். அந்த யெரொபெயாம் தாவீது காலத்திலிருந்து அவன் அந்த 4 ராஜாக்களுடைய காலத்தில் அவன் இருப்பதினால ஒரு கூட்ட இஸ்ரவேல் ஜனங்களை தனக்கு சேர்த்து கொண்டு அவன் ஸ்தோத்திரம் என் பின்னாடி வாங்க, என்ன நம்பி வாங்க என்று நான் உங்களுக்கு தலைவனாக இருக்கிறேன் அப்படி என்று இஸ்ரவேலுக்கு அவன் ஸ்தோத்திரம் வலுக்கட்டாயத்தினாலே ராஜாவாய் மாறுகிறான் யெரொபெயாம். ஸ்தோத்திரம். இப்போ இஸ்ரவேலுக்கு தலைவனாக யெரொபெயாம் இருக்கிறான், யூதாவுக்கு தலைவனாக அபியா இருக்கிறான். ஆனால் இதில் கர்த்தர் அங்கீகரித்தது யாரை என்று சொன்னால் அபியாவை அங்கீகரிக்கிறார். ஸ்தோத்திரம். அபியாவை அங்கீகரிக்கிறார். நாளடைவில் என்ன வருகிறது? இந்த இஸ்ரவேலுக்கும் இந்த யூதாவுக்கும் இந்த ராஜாவுக்கும் சண்டை வருகிறது, யுத்தம் வருகிறது. இந்த யுத்தம் வரும்போது ஸ்தோத்திரம் இந்த சண்டை வரும்போது இந்த அபியாவாகிய ராஜா தாவீதுடைய கொள்ளு பேரன் ஸ்தோத்திரம் இவன் எழுப்பி சொல்லுகிறான், நாங்கள் யூத புத்திரராகிய நாங்கள், யூத கோத்திரமாகிய நாங்கள், யூத வம்சமாகிய நாங்கள், யூத ஜனங்களாகிய நாங்கள் ஸ்தோத்திரம் நாங்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு இருக்கிறோம், நீங்க ஜெயிக்க முடியாது, நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு அபியா ஸ்தோத்திரம் அவங்க சார்ந்து கொண்ட காரியத்தை சொல்லுகிறான். ஸ்தோத்திரம். அதை சொல்லியும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த இஸ்ரவேலுக்கு இப்ப தலைவனா இருக்கிற அவங்க தாத்தாவினுடைய வேலைக்காரன் ஸ்தோத்திரம் யெரொபெயாம் அவன் கேட்கவில்லை. ஸ்தோத்திரம். பரவாயில்லவா, உன்ன தலைவனா ஜனங்க தேர்ந்தெடுக்கிறாங்களா இல்ல என்ன தேர்ந்தெடுக்கிறாங்களா பார்ப்போம் அப்படி என்று சொல்லி அவன் 2 பேரும் ஸ்தோத்திரம் அவர்கள் ஸ்தோத்திரம் போட்டியிடும் போது இந்த அபியாவோ இந்த யூதாவோ தேவனை சார்ந்து கொண்டவன். ஆகவே கர்த்தர் அவனை மேற்கொள்ள வைத்தார். அதை எப்படி மேற்கொள்ள வைத்தார்? அதைதான் அந்த அபியா தனது வாயாலை சொல்லுகிறான். நாங்கள் எப்படி தெரியுமா கர்த்தரை சார்ந்து கொண்டு இருந்தோம், நாங்கள் ஜெயிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டோம்னா நாங்கள் எப்படி சார்ந்து கொண்டோம் அப்படி என்று அந்த 7 காரியத்தை அவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். 2 13ஆம் அதிகாரத்தை திருப்பி கொண்டு 10ஆம் வசனம் முதல் நாம் ஸ்தோத்திரம் அந்த காரியங்களை வாசிப்போம். முதலாவது அவர் சொல்லுகிறார் ஸ்தோத்திரம் சொல்லுகிறார் அந்த 7 குறிப்பிலேயும் முதல் வார்த்தை கர்த்தர் 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 என்றே வரும். அது வசனத்தில் இருக்காது, ஆனால் அந்த குறிப்பிலே கர்த்தர் என்றே வரும். முதலாவது 10வது வசனத்தை வாசிக்கிறோம். எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை. போதுமானது. ஸ்தோத்திரம். எங்களுக்கோ கர்த்தரே தேவன். ஸ்தோத்திரம். தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை. அவர் அழகாய் சொல்லுகிறார். எதனால நாங்க மேற்கொண்டோம் அப்படின்னாக்கா கர்த்தர் தாங்க எங்களுக்கு தேவன், அவரை விட்டு நாங்க விலகவில்லை. அவங்க இதான் நாங்க சார்ந்து கொண்டது, இதுதான் முதல் காரியம் அப்படி என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் எங்களுக்கு தேவன், அவரை தவிர்த்து வேறொருவர் இல்லை, நாங்க அவரை தான் சார்ந்து கொண்டோம். ஆமென். அல்லேலூயா. அவரை தான் நாங்கள் சார்ந்து கொண்டோம். கர்த்தர் தான் எங்களுக்கு தேவன். இன்னைக்கு நாம ஜெயிப்பதற்கு அந்த யூத ஜனங்களை போல இந்த அபியா ராஜாவை போல நாம மேற்கொள்ள வேண்டுமானால் நமக்கு கர்த்தர் தான் தேவன் என்று எல்லாவற்றிற்கும் நம்முடைய வாழ்க்கையில தேவ பிள்ளைகளை கர்த்தரை தான் நம்ம சார்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷ யோசனைகள் பெருகிவிட்டது, மனுஷ ஆலோசனைகள் பெருகிவிட்டது, மனுஷ சுய திட்டங்கள் பெருகிவிட்டது. இன்னைக்கு மனுஷனுடைய இருதயத்தின் யோசனைகள் நிறைய பெருகிவிட்டது. நல்ல பைபிளை படிப்பாங்க, ஆனா ஸ்தோத்திரம் கர்த்தரை விட்டுடுவாங்க. நல்ல சத்தியத்தை கேட்பாங்க, கர்த்தரை விட்டுடுவாங்க. ஸ்தோத்திரம். நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரை விட்டுடுவாங்க. நல்ல ஆவில நிறைவாங்க, ஆனா ஆண்டவரை விட்டுடுவாங்க. ஸ்தோத்திரம். தனக்கென்று ஒரு காரியம் வரும்போது
தன்னால என்ன சுய பலத்தினால மாம்ச பலத்தினால செய்ய முடியுமோ அதையே நம்பி 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 இறங்கி செய்வார்கள். முடிவில் ஜெயிக்க மாட்டார்கள், தோற்று போயிடுவார்கள், மேற்கொள்ள மாட்டார்கள், தோற்று போய் விடுவார்கள். இங்கே யூதா புத்திரர் ஸ்தோத்திரம் அவங்க எப்படி மேற்கொண்டார்கள் அப்படின்னாக்கா, முதல் காரியம் அவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் விட்டு விலகவே இல்லை. ஆமே அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில சிறியோர் ஆனாலும் பெரியோர் ஆனாலும் ஆண்கள் ஆனாலும் பெண்கள் ஆனாலும் ஸ்தோத்திரம் விவரம் இருந்தாலும் விவரம் இல்லாவிட்டாலும் படித்திருந்தாலும் படிக்காவிட்டாலும் நல்ல ஸ்தோத்திரம் நமக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாம கர்த்தரை விட்டு விலகாமல் இருந்தோம் என்று சொன்னால் எந்த நெருக்கடி நேரத்திலோ எந்த உபத்திரவ நேரத்திலோ எந்த யுத்தத்தின் நேரத்திலோ எந்த சூழ்நிலை மாறான நேரத்திலோ எல்லா ஸ்தோத்திரம் நமக்கு போராட்டமான நேரத்திலோ எப்படிப்பட்ட நேரத்திலும் நம்ம கர்த்தரை விட்டு விலகாமல் இருந்தால் நாம் மேற்கொள்ளுவோம். ஆமென். யூதா புத்திரர் மேற்கொண்டதுக்கு கர்த்தரை அவர்கள் விட்டு விலகவில்லை, கர்த்தரை விட்டு விலகவில்லை. ஆமென். என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்ம கர்த்தரை விட்டு விலகாது இருப்பதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் ஜெயம், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஜெயம், நம்ம ரட்சிப்பின் வாழ்க்கையின் ஜெயம். நம்ம ஸ்தோத்திரம் சபைக்குள்ள இருக்கிற இந்த ஸ்தோத்திரம் சபையின் வாழ்க்கையில ஜெயம். அல்லேலூயா. என்ன வந்தாலும் ஸ்தோத்திரம் கர்த்தரை விட்டு விலகாத நிற்பது, என்ன வந்தாலும் ஸ்தோத்திரம் எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை விட்டு நம்ம விலகாத நிற்கும் போது கர்த்தர் ஸ்தோத்திரம் நம்மை மேற்கொள்ளுகிறவர்களாய் வைப்பார். யூதா புத்திரர் அவரையே சார்ந்து நின்றார்கள், அவரை விட்டு விலகவே இல்லை. ஆமென். கர்த்தர் தாங்க எங்களுக்கு தேவன், வேற ஒருவர் இல்லைங்க. அந்த 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அப்படித்தான் ஆணித்தரமாய் சொல்லுகிறார்கள், எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை விலகவில்லை. சில நேரங்களில் நாம வழி விட்டு விலகி போயிடலாம், இல்லைனாக்கா நம்மளை விளக்குறதுக்கு இன்னொருத்தவங்க விளக்கலாம். நாம ஸ்தோத்திரம் சபையை சார்ந்து ஒரு முடிவை எடுப்போம், ஆனால் இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் எதுக்கு சபையை போய் ஸ்தோத்திரம் நாடகம் அப்படின்னு நம்ம ஸ்தோத்திரத்து சிந்தனையை திசை திருப்புவாங்க. ஸ்தோத்திரம் சிலர் ஆண்டவரை முன்வைத்து சில முடிவுகளை எடுப்பாங்க. சிலர் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் எதுக்கு இப்போ ஆண்டவர் பேரை சொல்லிக்கிற, எல்லாத்துக்கும் ஆண்டவர் பேரை சொல்லி ஏமாத்துற அப்படின்னா செய்வாங்க. ஆண்டவர் பேரை பயபக்தியா கூறுகிற இடத்திலும் சிலர் அதை விட்டு விலகுங்கன்னுவாங்க. ஆமாம் ஸ்தோத்திரம். ஆனா எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு விலகாமல் ஆண்டவரே அப்படின்னு நம்ம சார்ந்து நிற்கும் போது ஸ்தோத்திரம் அவர் பார்த்து கொள்வார், அவர் செய்வார், அவர் தருவார். என் தேவன் அவர் மாறாதவர், என் வாழ்க்கையில் அவர் போதுமானவர், அவர் எனக்கு கொடுப்பார், அவர் எனக்கு நிறைவேற்றுவார், அவரால் முடியும், அவரால் கூடும், அவர் தான் எனக்கு எல்லாம், அவரை தவிர்த்து வேற ஒன்று இல்லை அப்படின்னு ஸ்தோத்திரம் அவரை விட்டு விடாம இருந்தா நம்ம மேற்கொள்ளுவோம், நம்ம மேற்கொள்ளுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. இதெல்லாம் வாழ்க்கையில நம்ம அனுபவத்துல பார்க்கணும். ஸ்தோத்திரம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில அனுபவத்துல அப்படி சார்ந்து நின்று ஸ்தோத்திரம் பல ஆசீர்வாதங்களை பெற்று, பல ஜெயங்களை பெற்று, பல முன்னேற்றங்களை பெற்று, பல ஸ்தோத்திர நன்மைகளை பெற்று, பல ஸ்தோத்திரம் தடைகளை நாம தாண்டி, பல ஸ்தோத்திரம் போராட்டங்களை மேற்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நாம அனுபவித்தோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் அது நமக்கு பெரிய மகிமையா இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு நிறைய வேண்டும். ஸ்தோத்திரம் இவங்க அதை சொன்னாங்க, அவங்க அதை சொன்னாங்க, நானும் இப்படி நினைச்சேங்க, ஆனா ஸ்தோத்திரம் எதுவும் வேண்டாம், நான் கர்த்தரை தான் சார்ந்து நிற்பேன், செய்வேன், அவர் தான் எல்லாத்தையும் பண்ணுவார்னு எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் செய்ய என்னால முடியும், ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நான் மாம்சத்துல உலகத்துல சுயத்துல நான் ஸ்தோத்திரம் என் முடிவுகளை எடுக்காம கர்த்தரை தான் சார்ந்து செய்தங்க, எல்லாம் சக்சஸ் ஆனது அப்படின்னு பலருடைய சாட்சி நம்ம கேட்டிருப்போம். பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் மாற வேண்டும். அல்லேலூயா. இதுதான் ஜெயம், இதுதான் வெற்றி. ஆமென். அவர்கள் தேவனை விட்டுவிடவில்லை, எந்த நிலை வந்தபோது தேவனை விட்டுவிடவில்லை, மேற்கொண்டார்கள். இரண்டாவது 11வது வசனத்தை நாம் கவனிக்கிறோம். 11வது வசனம், அவர்கள் தினதோறும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சுகந்த வாசனையான தூபத்தையும் செலுத்தி காலையிலும் மாலையிலும் பரிசுத்தமான மேஜையின் மேல் சமூக தப்பங்களை அடுக்கி வைக்கிறதையும் பொன் குத்து விளக்கையும் அதன் விளக்குகளை சாய்ந்தாலதோறும் ஏற்றுகிறதையும்
விசாரிக்கிறார்கள். நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் காவலை போதுமானது காவலை காக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். இரண்டாவது, இந்த யூத புத்திரர் எப்படி கர்த்தரை சார்ந்து கொண்டு மேற்கொண்டார்கள் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், கர்த்தருடைய ஆலயத்தை அவர்கள் காக்கிறார்கள். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்தை காக்கிறார்கள். ஸ்தோத்திரம், கர்த்தருடைய ஆலயத்தினுடைய சகல காரியங்களையும் அவர்கள் கவனிக்கிறார்கள். எல்லாவற்றையும் அவர்கள் காத்து கவனிக்கிறார்கள். ஒன்றையும் விட்டுவிடவில்லை. தினந்தோறும் 11ஆம் வசனத்தினுடைய மேற்பகுதி சொல்லுகிறது, அவர்கள் தினந்தோறும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலி, சுகந்த வாசனையான தூபம் செலுத்தி காலையும் மாலையும் பரிசுத்தமான மேஜின் மேல் உள்ள சமூகத்து அப்பங்களை அடுக்கி வைக்கிறதையும், பொன் குத்து விளக்கையும் அதன் விளக்குகளை காலைதோறும் ஏற்றுகிறதையும், ஆலயத்தின் அத்தனை காரியத்தையும் விசாரிக்கிறதையும் அவர்கள் தினந்தோறும் கவனித்து வருகிறார்களாம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய ஆலயத்தின் காரியத்தை அவர்கள் சரியாய் கவனித்தார்கள். அதனாலே அவர்கள் மேற்கொண்டார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். அவங்க எப்படி சார்ந்து கொண்டாங்க? ஆலயத்தை விடவே இல்லை. ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆலயத்தில் தினந்தோறும் ஸ்தோத்திரம் தூபத்தை அவர்கள் ஸ்தோத்திரம் ஏற்ற வேண்டும். தினந்தோறும் அவர்கள் பலியிட வேண்டும். தினந்தோறும் அந்த மேஜையில இருக்கிற அந்த பரிசுத்த அப்பத்தை தினந்தோறும் மாற்றி வைக்க வேண்டும். ஸ்தோத்திரம். குத்து விளக்கை தினந்தோறும் எரிய வைக்க வேண்டும். கர்த்தருக்கு இடுகிற பலியை சரியாய் அவர்கள் தினந்தோறும் காலைதோறும் மாலைதோறும் இட்டு வந்தார்கள். அப்படின்னாக்கா அவங்க கர்த்தரை எப்படி அவர்கள் ஸ்தோத்திரம் சார்ந்து கொண்டாங்கன்னாக்கா, ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் ஒரு நாளை விட்டுடல, நான் நேற்று ஜோம் பண்ணலைங்க அப்படின்னு அவங்க வாழ்க்கையில இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். நான் சபைக்கு போய் 2 வாரம் ஆச்சுங்க அப்படி அவங்க வாழ்க்கையில இல்லை. ஆமென். கர்த்தரை எப்படி சார்ந்து கொண்டார்கள்? ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை, கடைசி வார்த்தை ரொம்ப ஸ்தோத்திரம் அழகா இருக்கிறது. அதுதான் வாசிக்கும் போது ரொம்ப ஸ்தோத்திரம் பிடித்தமான ஒரு வார்த்தையா இருக்கிறது. நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் காவலை காக்கிறோம். நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் காவலை காக்கிறோம். அதாவது என்ன சொல்ல வருகிறார்கள்? ஸ்தோத்திரம், ஆண்டவர் இருந்தா இந்த இடத்துல என்ன செய்வாரோ ஸ்தோத்திரம் அந்த காரியத்தை ஸ்தோத்திரம் நாங்க இருந்து செய்கிறோம். அல்லேலூயா. ஒரு ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை நாங்க செய்கிறோம். ஒரு ஸ்தோத்திரம் அந்த இடத்துக்கு நியமிக்கப்பட்ட ஒரு லேவியன் செய்ய வேண்டிய வேலையை நாங்க செய்கிறோம். பல நேரங்களில் ஸ்தோத்திரம் நம்ம நினைக்கலாம், ஸ்தோத்திரம் சர்ச்சை காரியமா, உடைய காரியமா, ஸ்தோத்திரம் அதெல்லாம் பாஸ்டர் பார்த்துக்குவார் நம்ம நினைக்கிறோம். ஆனா இங்க நம்ம சற்று கவனிக்க வேண்டும். யூத ஜனங்கள் எப்படி கர்த்தரை சார்ந்து கொண்டாங்கனாக்கா, அவங்களே பலி செலுத்த, ஆமென், அவங்களே அப்பத்தை மாத்த, அவங்களே தூபம் காட்ட, அவங்களே ஸ்தோத்திரம் இறங்கி காரியத்தை செய்ய, அவங்களே ஒரு காவலாளியா நிற்க, அவங்களே ஸ்தோத்திரம் குத்து விளக்கை ஏற்ற. பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த முறைப்படி அப்படி என்று சொன்னால் ஸ்தோத்திரம் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு கால முறைப்படி ஸ்தோத்திரம் நாம என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய காரியத்துல நாமே சார்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். நாமே ஆலயத்தை சார்ந்து கொள்ள வேண்டும். நாமே ஜெபத்தை ஸ்தோத்திரம் கலந்து கொள்ள வேண்டும். நாமே ஆராதனைக்கு உற்சாகப்பட வேண்டும். நாமே ஸ்தோத்திரம் தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். நாமே தேவ சமூகத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். அதுதான் தேவனை சார்ந்து கொள்ளுவது. இப்படி யூத புத்திரர் தேவனை இரண்டாவது சார்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் மேற்கொண்டார்கள். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி சார்ந்து கொள்ளுகிறார்கள். விட்டு விட்டு அல்ல. ஸ்தோத்திரம் 2 நாள் செய்தங்க, 3ஆவது நாள் விட்டுட்டோம், அப்படி அல்ல. நாங்க 1 வாரம் செய்தங்க, அடுத்த 2வது வாரம் விட்டுட்டோம், அப்படி அல்ல. தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஒவ்வொரு செயல்களும், ஒவ்வொரு காரியங்களும், ஒவ்வொரு ஒழுங்குகளும், ஒவ்வொரு ஒழுங்குமுறைகளும் அது டே பை டே தினம் தோறும் செய்யப்பட வேண்டியவை. அல்லேலூயா. நான் சொல்லுகிற காரியம் எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆமென். உங்க தனிப்பட்ட ஜீவியத்தில் உங்க தனிப்பட்ட ஜெபம் தினந்தோறும் செய்யப்பட வேண்டியது.
உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த ஸ்தோத்திரம் வேதத்தை நீங்கள் தினந்தோறும் எடுத்து படிக்க வேண்டும். ஆமே, இது தினந்தோறும் செய்ய வேண்டியது. அப்பொழுது நீங்கள் ஸ்தோத்திரம் மேற்கொள்ளுவீர்கள். இது இந்த காரியங்கள் எல்லாம் தேவனை சார்ந்து கொள்ளுகிற காரியங்கள். அந்த 11ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? பழைய ஏற்பாட்டு முறையை சொல்லுகிறது. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு முறைப்படி ஸ்தோத்திரம் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் வசனத்தை படிக்க வைக்க வேண்டும். ஆமென். நம்ம பிள்ளைகளை எல்லாம் ஜெபத்துக்குள் நடத்த வேண்டும். ஆமென். ஹalleluya. நாம இன்னொருவரை சபைக்குள் நடத்த வேண்டும். சார்ந்து கொண்டார்கள். அப்ப கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற காரியம் எது? நமக்குள்ளே கர்த்தர் ஒரு ஆத்துமாவை கொடுத்திருக்கிறார், ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்களே என் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி இருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்ப நமக்குள் கொடுக்கப்பட்ட இந்த ஆலயத்தை, இந்த ஆலயத்துக்குள்ளே பலி செலுத்த வேண்டியது யார்தான்? நாம் தான். ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம செய்ய வேண்டிய ஒவ்வொரு ஆவிக்குரிய தனிப்பட்ட காரியங்களை நாம சரியாய் செய்தால் நாம் அவரை சார்ந்து கொள்கிறோம் என்று அர்த்தம். அப்படி நாம் சார்ந்து கொள்ளும் போது நாம மேற்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். செபிக்கவே மாட்டார்கள், ஆனா வாழ்க்கையில ஜெயத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் காண முடியாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெபம் இருந்தால் தான் ஜெயத்தை பார்க்க முடியும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமா, நம்முடைய ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு எதையாக ஒன்று செய்ய வேண்டும் என்ற ஒரு இதய துடிப்பும், ஒரு ஸ்தோத்திரம், ஒரு ஏக்கமும் உள்ளுக்குள் வரும்போதுதான் ஸ்தோத்திரம் தேவன் நம்ம எடுத்து பயன்படுத்த முடியும். அதுதான் சார்ந்து கொள்ளுதல். ஆமென். அவர்கள் சார்ந்து கொண்டார்கள். கர்த்தரை அவர்கள் ஸ்தோத்திரம் கவனித்தார்கள். கர்த்தருடைய ஆலயத்தை காத்தார்கள். காவலாளியா இருந்தார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேலையை செய்வதிலே அவருடைய கவனம் கொஞ்சம் கூட விலகவே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மளுடைய கவனம் விலகாது இருப்பதாக. ஆமென். கர்த்தருக்காக செய்கிற வாழ்கிற ஒவ்வொரு ஆவிக்குரிய செயல்களில், ஒவ்வொரு ஆவிக்குரிய காரியங்களில் நம்மளுடைய ஸ்தோத்திரம் சார்ந்து கொள்ளுதல் குறையாது இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடிக்கடி அடிக்கடி நம்மளை யாருன்னா ஒருத்தவங்க ரொம்ப ஸ்தோத்திரம் எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கணும், அடிக்கடி ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும், பூஸ்ட் அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நமக்கு ஸ்தோத்திரம் ஒரு எனர்ஜியை நமக்கு கொடுக்கணும் அப்படி நம்ம நினைக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு சகோதரனை பார்த்து கேட்டேன், ஸ்தோத்திரம் எங்கப்பா இன்னைக்கு சபைக்கு போலையாங்க? சர்ச்சுக்கு போனால் எங்கள் பாஸ்டர் ஆராதனை உற்சாகமாகவே நடத்தலை, அதனால நான் இன்னைக்கு சபைக்கே போகல அப்படின்னா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நடத்துவது ஒரு பக்கம் உற்சாகம் இருக்கலாம், உற்சாகம் இல்லாமல் இருக்கலாம். ஸ்தோத்திரம். நான் செய்ய வேண்டிய வேலை நான் என்ன செய்ய வேண்டும்? நான் செய்ய வேண்டும். அதுதான் நான் கர்த்தரை சார்ந்து கொள்ளுவது. ஆமென். ஸ்தோத்திரம். நாம் இட வேண்டிய தகன பலி நான் இட வேண்டும். நான் செலுத்த வேண்டிய சர்வாக தகன பலி நான் செலுத்த வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் கொடுக்க வேண்டும். நான் பண்ண வேண்டிய ஜெபத்தை நான் பண்ண வேண்டும். நான் பண்ண வேண்டிய உபவாசத்தை நான் பண்ண வேண்டும். நான் பண்ண வேண்டிய ஊழியத்தை நான் பண்ணணும். நான் கொடுக்க வேண்டிய காணிக்கை நான் கொடுக்கணும். நான் ஸ்தோத்திரம் அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டிய அர்ப்பணத்தை நான் கொடுக்கணும். நான் அவரோடு கூட இருக்கிற உடன்படிக்கை நான் நிறைவேற்றணும். அவர் வார்த்தையை நான் எடுக்கணும், நான் படிக்கணும், நான் தியானிக்கணும், நான் கீழ்ப்படியணும், நான் ஸ்தோத்திரம் அதுக்காக வாழும்படி முயற்சி செய்யணும். அதற்கு என்ன நான் அர்ப்பணிக்கணும். இதுதான் கர்த்தரை சார்ந்து கொள்ளுவது. இதை யூதா புத்திரர் செய்தார்கள், மேற்கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இன்னொரு நபரை சந்தித்தேன். ஸ்தோத்திரம். நீங்க எப்பவுமே ஊழியத்துக்கு போவீங்களே, நீங்க போலை அப்படின்னு. இல்ல, எங்க டீமு கூட போனா எங்க டீம் ரொம்ப ஸ்லோவா ஊழியம் செய்யறாங்க பாஸ்டர், அதனால வேற ஒரு டீமை செட் பண்ணி போலான்னு பாக்குறோம். ஸ்தோத்திரம். நல்ல ஊழியம் செய்கிற ஒரு குழு. ஆனா ஸ்தோத்திரம் அந்த குழுல என்னன்னாக்கா இணைந்து செய்வதற்கு அவங்களுக்கு ஆவியில வருமானம் இல்லை. அதனால அவங்க இன்னும் ரொம்ப ஸ்லோவா செய்யறாங்க. அதனால வேற ஒரு குழு கூட போலான்னு பாக்குறேன். ஸ்தோத்திரம். இல்ல உருவாக்கலான்னு பாக்குறேன். ஸ்தோத்திரம். இன்னைக்கு அதுதான் நம்முடைய சார்ந்து கொள்ளுதலிலே நம்மளை ஸ்தோத்திரம் விடாமல், நம்மளை மேற்கொள்ள விடாமல் பண்ணி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை காத்தார்கள், தேவனுடைய காரியங்களை காத்தார்கள். இன்னைக்கு நம்முடைய தனிப்பட்ட காரியத்தினுடைய ஒவ்வொரு காரியத்தையும் நாம சார்ந்து கொள்ளுவோம், தேவனோடு சார்ந்து கொள்ளுவோம், தேவனுடைய காரியத்தில் சார்ந்து கொள்ளுவோம், நாம மேற்கொள்ளுவோம். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். இது எல்லாமே தனிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்கள். ஒவ்வொருவருக்கும், சிறியவர்களுக்கானாலும் பெரியவர்களுக்கானாலும் ஸ்தோத்திரம் அவரவர் நம்ம சார்ந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம மேற்கொள்ளுவோம். ஆமென். மூன்றாவது, அவர்கள் எப்படி மேற்கொண்டார்கள்? ஸ்தோத்திரம். கர்த்தர் அவங்க கூடவே
வச்சுக்கிட்டு அவங்க மேற்கொண்டார்கள். வசனம் 12 சொல்லுகிறது, அபியா சொல்லுகிறார், வசனம் 12, இதோ தேவன் எங்கள் சேனாதிபதியாய் எங்களோடு கூட இருக்கிறார். போதுமானது. தோத்திரம். இதோ தேவன் எங்கள் சேனாதிபதியாய் எங்களோடு கூட இருக்கிறார். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். மூன்றாவது யூதா புத்திரர் சொல்லுகிறார்கள், அபியா ராஜா சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், கர்த்தர் கூடவே இருக்கிறார். கர்த்தர் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் எல்லா நேரத்திலும் என் கூடவே இருக்கிறார் என்பதை நாம் நினைக்க வேண்டும். கர்த்தர் எப்பவுமே என் கூட தான் இருக்கிறார். கர்த்தர் என் கூட எப்பவுமே என் கூட தான் இருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் என் கூட எப்பவுமே இருக்கிறார். நான் ஸ்தோத்திரம் அக்கினி ஊடாய் நடந்தாலும் என் கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். நான் பொல்லாப்பு வழியா நடந்தாலும் என் கூட கர்த்தர் இருக்கிறார். நான் வாதை வழியா நடந்தாலும் என் கூட கர்த்தர் இருக்கிறார். நான் தோல்வி வழியா நடந்தால் என் கூட இருக்கிறார். நான் வியாதி வழியா நடந்தால் என் கூட இருக்கிறார். பலர் கைவிடப்பட்ட நிலையில் நான் நடந்தாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். பலரால் நான் நிந்திக்கப்பட்டாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். பலரால் நான் மறக்கப்பட்டாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆமென். என் கூட இருப்பேன்னு சொன்னவங்க இல்லாமல் போனாலும், உதவுவேன்னு சொன்னவங்க உதவாமல் போனாலும், நான் நம்பின ஆளு என்ன ஸ்தோத்திர நடுவழியில கைவிட்டு போனாலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். எந்த நிலையிலையும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். எப்படி சொல்றாங்க பத்தி யூதா புத்திரர், அவர்கள் மேற்கொண்டார்கள். மேற்கொண்டார்கள் என்பதை நம்ம வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்கிறோம். ஆனா எப்படி மேற்கொண்டார்கள்? ஸ்தோத்திரம். கர்த்தர் எப்பவுமே எங்க கூட இருக்கிறாருங்க. அவங்க மனசை பார்த்தா, அவங்க மனநிலையை பார்த்தா, அவங்க சிந்தனையை பார்த்தா, அவங்க யோசனையை பார்த்தா, அவங்க வாயின் வார்த்தையை பார்த்தா எப்படி இருக்குது? கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். எதற்கெடுத்தாலும் கர்த்தர் எங்க கூட இருக்கிறார். எங்க போனாலும் கர்த்தர் எங்க கூட இருக்கிறார். எதை பண்ணாலும் கர்த்தர் எங்க கூட இருக்கிறார். நின்னா கர்த்தர் எங்க கூட இருக்கிறார். உட்கார்ந்தா எங்க கூட கர்த்தர் இருக்கிறார். நாங்க நடந்தா கர்த்தர் எங்க கூட இருக்கிறார். நாங்க ஸ்தோத்திரம் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போனா கர்த்தர் எங்க கூட இருக்கிறார். எப்பவுமே கர்த்தர் எங்க கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார், 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 இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அதே எண்ணத்தோடு நம்ம இருப்போம். ஆமென், அல்லேலூயா. சில நேரங்களில் பலருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாஸ்டர் ஞாபகம் வந்தால் தான் கர்த்தர் ஞாபகம் வரும். சிலருக்கு ஸ்தோத்திரம் ஜெப ஞாபகம் வந்தால் தான் கர்த்தர் ஞாபகம் வரும். சிலருக்கு சர்ச்சு ஞாபகம் வந்தால் தான் ஸ்தோத்திரம் கர்த்தர் ஞாபகம் வரும். ஒரு ஞாபகத்துக்கு ஒன்று வந்து அதுக்கப்புறம் கர்த்தர் நினைவுக்கு வரக்கூடாது. ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஒருத்தர் அப்படிதான் சொன்னார். அவர்கிட்ட ஏற்கனவே ஒரு நாள் ஸ்தோத்திரம் அவங்க வீட்டில் ஜெபம் இருக்குதுன்னு ஸ்தோத்திரம் சொல்லிட்டேன். ஸ்தோத்திரம். ஆனால் நான் போவதற்கு முந்தின நாள் ஃபோன் பண்ணுறேன். ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்றார். ஸ்தோத்திரம். அதாவது நல்லா பாஸ்டரனே சொல்கிறதுக்கு அவர் வந்து அந்த பதற்றத்தில் அவசரத்தில் ஐயோ ஆண்டவரே சொல்லுங்க அப்படின்றாரு. நான் ஆண்டவர் இல்லையா பாஸ்டர் அப்படின்னேன். ஸ்தோத்திரம். சாரி பாஸ்டர், நான் அது மறந்தே போச்சு பாஸ்டர் அப்படின்னாரு. எதையா மறந்துச்சுன்னு மறுபடியும் அந்த பதற்றத்தில் அதான் ஆண்டவரையும் மறந்துட்டையா, ஐயோ சாரியா நீங்கள் சொல்கிறத மறந்துட்டியா அப்படின்றாரு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு பல நேரங்களில் ஸ்தோத்திரம் நமக்கு சபையா அது எப்போ நினைவு வரும்? ஒரு எதனா ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பார்க்கும்போது வரும். இல்லை எதனா ஒரு காரியத்தை கேள்விப்படும் போது வரும். இல்லை யாராச்சும் இன்னொரு நபரை பார்க்கும்போது நினைவுக்கு வரும். ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவர் எப்பவுமே 24 மணி நேரம் எப்படி இருக்கணும்? நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கணும். என் கூட இருக்கிறா, என் கூட இருக்கிறா, என் வலது பக்கத்தில் இருக்கிறா, என் வலது பாரிசத்தில் இருக்கிறா, எனக்கு நிழலாக இருக்கிறா, எனக்கு துணையாக இருக்கிறா, எனக்காக யுத்தம் பண்ணுறா, என் கூட வருகிறா, என் தேவையை சந்திக்கிறா, என்னை அவர் தான் போஷிக்கிறா, என்னை அவர் தான் வாழ வைக்கிறா, என்னை அவர் தான் நடத்துகிறா, என்னை அவர் தான் நிற்க வைக்கிறா, என்னை நிர்மூலமாக்காத வைக்கிற கர்த்தர் தான் என் கூட, அவர் தான் இருக்கிறா, என் ஆண்டவர் தான் எனக்கு துணை அப்படின்னு எப்பவுமே நம்ம சொல்லிக்கொண்டோ நினைத்து கொண்டோ அந்த ஏக்கத்தோடுமே இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அச்சோ அப்படியா? ஆமா இல்லை ஆமா அப்படின்னு ஆண்டவர் நம்ம என்ன செய்யக்கூடாது? நினைவு கூட்டி நினைக்கிறவர் ஆண்டவர் அல்ல. ஆமென். ஏதோ ஒன்றத்தை பழைய காரியத்தை திரும்பி பார்த்து ஆமா இல்லை ஐயோ ஆண்டவருக்கு சொன்ன நான் கொடுத்தான், பொருத்தனை பண்ண நான் கொடுத்தான், மறந்துட்டேன்பா. சரி, இவன் பொருத்தனை பண்ணி 2 வருஷம் ஆகிருக்கும். ஸ்தோத்திரம். ஆனால் யாரோ ஒருத்தவங்க அதை செய்வாங்க. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு நினைவு வரும். ஐயோ நம்ம கூட பொருத்தனை பண்ண இல்லை. ஸ்தோத்திரம். அப்போ தான் ஆண்டவர் நினைவு வருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி ஸ்தோத்திரம். சில நேரங்களில்
அப்படி இருந்துடக்கூடாது. அவர்கள் எப்படி பண்ணார்கள்? ஸ்தோத்திரம். கர்த்தரை எப்பவுமே எங்க கூட இருக்கிறார், எப்பவுமே எங்க கூட இருக்கிறார். ஒரு ஜெயித்த மனிதன் சொல்லுகிற ஒரு சாட்சி, ஒரு வெற்றி அடைந்த ஒரு மனிதன் சொல்லுகிற சாட்சி, ஒரு மேற்கொண்ட மனிதன் சொன்ன ஒரு சாட்சி, எப்பவுமே கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். ஆமே. அந்த நம்பிக்கை, அந்த உறுதி, அந்த நிச்சயமோ நமக்குள்ள எப்பவுமே ஸ்தோத்திரம் 24 மணி நேரமும் எல்லா நாளும் ஸ்தோத்திரம் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் நம்மளை ஜெயிக்கிறவர்களாய் வைப்பார். ஹல்லேலூயா. நம்ம ஜெயம் எடுப்போம். சார்ந்து கொண்டார்கள், மேற்கொண்டார்கள். நாம சார்ந்து கொள்ளுவோம், நம்ம மேற்கொள்ளுவோம். எப்படி சார்ந்து கொள்ள வேண்டும்? முதலாவது சொன்னேன், அவர்கள் கர்த்தரை விட்டு விலகவில்லை, சார்ந்து கொண்டார்கள், மேற்கொண்டார்கள். இரண்டாவது சொன்னேன், கர்த்தரை அவர்கள் காவல் காத்தார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆலயத்தை காவல் காத்தார்கள், கர்த்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஜீவியத்தை காவல் காத்தார்கள். அவர்கள் ஸ்தோத்திரம் சார்ந்து கொண்டார்கள், மேற்கொண்டார்கள். ஆமென். மூன்றாவது, கர்த்தர் கூடவே இருக்கிறார் என்று சார்ந்து கொண்டார்கள். ஸ்தோத்திரம். விலகவே இல்லை, அதனாலே அவர்கள் மேற்கொண்டார்கள். ஸ்தோத்திரம். நான்காவது 14வது வசனத்தை வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். சற்று வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். 14வது வசனம். யூத ஜனங்கள் திரும்பி பார்க்கிற போது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு, சற்று நம்ம கவனிக்கணும். என்ன நடக்கிறது? அவங்களுக்கு முன்னாடியே யுத்தம், பின்னாடியே யுத்தம். ஸ்தோத்திரம். அவங்களுக்கு ரெண்டு பக்கமும் பார்த்தா தப்பிக்க முடியாத அளவுக்கு பெரிய சிக்கல், பெரிய இடையூறு. இந்த பக்கம் போனாலும் ஆபத்து இருக்குது, இந்த பக்கம் போனாலும் ஆபத்து இருக்குது. ரெண்டு பக்கமும் யுத்தம் பலமா பலத்து நடக்குது. இடையில நிக்கிறாங்க. நமக்காக இருந்தா எப்படி இருக்கும்? அந்த நேரத்தில் போய் ஐயோ முட்டி போட்டு முக்காடு போட்டு கையெடுத்து கும்பிட்டு, ஆண்டவரே ரெண்டு பக்கம் எங்களுக்கு யுத்தம் நடக்குதுப்பா, நான் இப்படி போகலான்னு பார்த்தாலும் போக முடியல, இப்படி போகலான்னு பார்த்தாலும் போக முடியல, எனக்கு நீங்கள் தான் ஒரு வழியை திறக்கணும் அப்படின்னு நம்ம யாரெல்லாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த பக்கமும் யுத்தம் நடக்குது, இந்த பக்கமும் யுத்தம் நடக்குது. ஸ்தோத்திரம். ஆனால் அவங்க செய்கிற காரியத்தை பார்க்குறோம். ஸ்தோத்திரம். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. யுத்தம் நடக்கிற நேரத்துல நம்ம எல்லாம் எப்படி தப்பிக்கலாம், இல்லை எப்படி நம்ம போயிடலாம்? ஒருவேளை குடும்பமா இருந்தா கூட, அட பாப்பா பொண்டாட்டியாவது பிள்ளையாவது எங்கன்னா உயிரை போய் காப்பாத்திக்குவோம் அப்படின்னு என்ன செய்வா? ஸ்தோத்திரம். இவர் ஒரு பக்கம் போலான்னு பார்ப்பாரு, இன்னொரு பக்கம் அம்மா நினைப்பாங்க, ஐயோ இந்த ஆளுகிட்ட இருந்தது வாழ்ந்ததெல்லாம் கூட போதும், அந்த பக்கம் போனால் அவன் யுத்தத்தில் நம்மளை அடிபட்டு செத்துருவோம். அதனால இந்த பிள்ளைய பார்த்தாலும் வேலை கேட்காது, அது சொன்னா சொல் பேச்சு கூட கேட்காது. அது எப்படின்னா எக்கெட்னா ஒரு பக்கம் பொழைச்சா பொழைக்குது, பொழைக்காம போகுது. ஒரு பக்கம் அம்மா போயிடுவாங்க, ஒரு பக்கம் ஐயா போயிடுவார், இன்னொரு பக்கம் பிள்ளைங்க பார்க்கணும். இவங்க ரெண்டு பேர்கிட்ட நம்ம மாட்டின்னு இருக்கிறத விட நம்ம எங்கன்னா ஒரு வழி கிடைச்சா பூந்தடிச்சு ஓடிடலான்னு அப்படிதான் நினைக்கக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா ஒரு பக்கம் யுத்தம், இன்னொரு பக்கமா யுத்தம். இடையில இருக்கிறவன் எப்படி நினைப்பான்? உட்காந்து பொறுமையா ஆறாமற ஜோமன்னு தான் நினைப்பாங்க. ஸ்தோத்திரம். தப்பிச்சு எப்படிதான் துண்டா காணும் துணியா காணும் ஓடலாம் தான் பார்ப்பாங்க. அந்த நேரத்துல, அப்படிப்பட்ட நேரம், யுத்தம் பலத்து நடக்குது, முன்னும் நடக்குது, பின்னும் நடக்குது. இவங்க இடையில உட்கார்ந்து ஸ்தோத்திரம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. ஆமென். இக்கட்டுகள் வந்த போதும் அவங்க வாழ்க்கையில இக்கட்டு வராம இல்லை, ஜெயித்தார்கள், மேற்கொண்டார்கள். நம்ம பார்க்கிறோம். இக்கட்டு வந்த போதும், ஆமென், இக்கட்டு வந்த போதும் அவங்க கர்த்தரை தான் சார்ந்து கொண்டார்கள். ஆண்டவர் தான், ஆண்டவரே அப்பா முன்னாடி போனா யுத்தம் நடக்குதுப்பா, பின்னாடி திரும்பி பார்த்தா ஐயோ இங்கேயும் யுத்தம் நடக்குதுப்பா, இப்படியும் போக முடியல, இப்படியும் போக முடியல, இப்படியும் வழி இல்லை, இப்படியும் வழி இல்லை, தப்பிக்க முடியாத நிக்கிறப்பா. ரெண்டு பக்கம் அவங்களுக்கு நெருக்கம் வரும்போது நெருக்கத்தின் மத்தியில நிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவங்க கண்ணுக்கு கர்த்தர் தான் தெரிகிறாரு, அவங்க நினைவுக்கு ஞாபகத்துக்கு ஆண்டவர் தான் தெரிகிறாரு, அவங்களுடைய எண்ணத்துக்கு மனசுக்கு கர்த்தர் தான் தெரிகிறாரு. இப்படிப்பட்ட இக்கட்டுக்கு சூழ்நிலைக்கு யார் தெரியுமா அவங்க கண்ணுக்கு தெரிகிறாரு? யூதா புத்திரருக்கு கர்த்தர் தான் தெரிகிறார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில மனுஷன் நெருக்கலாம், சூழ்நிலை நெருக்கலாம், பொருளாதார நெருக்கலாம், கஷ்டங்கள் நெருக்கலாம், கடன் நெருக்கலாம், வறுமை நெருக்கலாம், ஸ்தோத்திரம், பிசாசு நெருக்கலாம், வியாதிகள் நெருக்கலாம், போராட்டங்கள் நெருக்கலாம். ஸ்தோத்திரம். ஆனா நம்ம கண்ணுக்கு ஒன்னே ஒன்று தெரியணும், கர்த்தர் தான் தெரியணும். ஆமென். அல்லேலூயா. அதான் நம்ம ஜெயம், அதான் நம்ம ஜெயம்.
யூதா புத்திரர் கர்த்தரை சார்ந்து கொண்டார்கள், மேற்கொண்டார்கள். எவ்வளவு ஆபத்து, இவ்வளவு யுத்தம் நடக்கிற நேரத்திலையும் கர்த்தரை தான் நோக்கி கூப்பிட்டார்கள். ஆமென், ஆமென். இந்த ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். இந்த ஒரு ஸ்தோத்திரம், அந்த 4வது அனுபவம் நமக்கு வேண்டும். நீங்க நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம்னு சொன்னா ஸ்தோத்திரம், எவ்வளவு பெரிய இக்கட்டில் இருந்த கர்த்தர் நம்மளை ஜெயிக்க வைப்பார். ஸ்தோத்திரம். திரும்பி பார்க்கும்போது இவ்வளோ பெருசிய கர்த்தரை ஜெயிக்க வச்சுட்டாருப்பா, நமக்கே பெருமையா இருக்கும், நமக்கே நாமே மெச்சிக்கொள்ற மாதிரி இருக்கும், நம்ம பார்த்து நம்மையே சந்தோஷப்படுற மாதிரி இருக்கும். ஸ்தோத்திரம். நம்ம கூட யாருன்னா இருந்தாங்களான்னு பார்த்தா ஒருவர் இருந்திருக்க மாட்டாங்க. நமக்கு யாருன்னா கை கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒருத்தர் கொடுத்துருக்க மாட்டாங்க. நமக்கு யாருன்னா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா ஒருவருடைய ஹெல்ப் இருந்திருக்காது. ஆனால் ஸ்தோத்திரம், கர்த்தரை சார்ந்து கொண்ட நாம மேற்கொண்டு ஜெயித்திருப்போம். ஆமென். இப்படி கர்த்தர் இந்த 12ஆம் மாதம் இந்த வாக்குத்தத்தத்தின்படி நம்மளை ஜெயிக்க வைப்பார். ஒருவேளை நீங்கள் ஆபத்துகளோ கஷ்டங்களோ நெருக்கங்களோ சூழ்ந்த நிலையில சில இக்கட்டான சூழல் இருக்கலாம், குடும்ப சூழல் இக்கட்டா இருக்கலாம், உங்க எதிர்கால சூழல் இக்கட்டா இருக்கலாம், உங்களுடைய வீட்டு காரியங்கள் இக்கட்டா இருக்கலாம். ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில பல காரியங்கள் சிக்கலா இருக்கலாம். நீங்க ஸ்தோத்திரம், முன்னும் யுத்தம் பின்னும் யுத்தம், அப்படிப்பட்ட இடத்துல நீங்க இருக்கலாம். ஸ்தோத்திரம். இந்த இத்தனை மாசம் ஆகி போச்சப்பா, வருஷம் கூட முடிய போதே, இன்னும் ஒரு விடுதலை வரலையே, இன்னும் ஒரு மாற்றம் வரலையே, என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார், ஸ்தோத்திரம், நீங்க மேற்கொள்ளுவீர்கள். கர்த்தரை நீங்கள் சார்ந்து கொண்டதினால் நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். ஆமென். கர்த்தரை நீங்க நம்பி இருப்பதனால் நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். கர்த்தரை நீங்க நோக்கி கூப்பிடுவதனால் நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். கர்த்தரே என்று சொல்லி அவரை நீங்க நோக்கி நோக்கி பார்ப்பதினாலே நீங்க ஸ்தோத்திரம் மேற்கொள்ளுவீர்கள். ஆமென், ஆமென், ஆமென். நீங்களும் நானும் யாரு? யூதா புத்திரர். ஆமென். கர்த்தர் நம்மளை மேற்கொள்ள வைப்பார். இந்த 12ஆம் மாதம் நம்ம மேற்கொள்ளுவோம். இந்த முதல் நாள், இந்த 1ஆம் தேதி நம்ம மேற்கொள்ளுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். 5வது காரியத்தை கவனிக்கிறோம். 5வது காரியத்தை நாம் கவனிக்கிறோம். 15வது வசனத்திலே யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள். ஸ்தோத்திரம். யூதா மனிதர் என்ன செய்தார்கள்? ஆர்ப்பரித்தார்கள். யூதா மனிதர் ஆர்ப்பரித்தார்கள். ஸ்தோத்திரம். அவங்க யார் ஆர்ப்பரித்தார்கள்? கர்த்தரை ஆர்ப்பரித்தார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆர்ப்பரித்தார்கள். அதுதான் ஸ்தோத்திரம். 5வது ஸ்தோத்திரம். கர்த்தரை அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் ஆர்ப்பரித்தார்கள். ஆர்ப்பரித்தார்கள். இன்னைக்கு ஆண்டவரை ஆர்ப்பரிக்கிற ஒரு கூட்டம், ஆண்டவரை ஆர்ப்பரிக்கிற ஒரு ஜனம், ஆமென், மேற்கொண்டு கொண்டே இருக்கும். இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன ஒரு காரியத்தை நம்ம கவனித்துக் கொள்ளணும். கொஞ்சம் நேரத்தை கொடுத்துடணும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நல்லா பாடுவதற்கு, நல்லா கர்த்தரை துதிப்பதற்கு, நல்லா ஸ்தோத்திரம். ஆண்டவரை நீங்க தனிப்பட்ட விதத்திலோ, குடும்பமாகவோ, திருச்சபையாகவோ, குழுவாகவோ, கூட்டமாகவோ, ஸ்தோத்திர வீடுகளாகவோ இணைந்து 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 நல்லா பாடி துதிக்க 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 துதிக்க, ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு பெரிய வெற்றியை நம்ம காண்போம். ஆமென். அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. ஆர்ப்பரித்தார்கள். நம்ம ஆர்ப்பரிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம். சபைக்கு வரங்க, கர்த்தர் எனக்கு பாட தெரியல அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. ஆமென். பாடுகிற ஒரு ஆளா மாறிடணும். அல்லேலூயா. சபைக்கு தாங்க வரேன், ஆனா எனக்கு துதிக்க தெரியலங்க, துதிக்கிற ஆளா மாறிவிடணும். சபைக்கு வரேன், எனக்கு ஆராதிக்க தெரியலங்க, ஆராதிக்கிற ஒரு ஆளா மாறிவிட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சபைக்கு வரேன், ஸ்தோத்திரம், ஆனாலும் ஸ்தோத்திரம், ஆராதனை மிஸ் பண்ணிடுறாங்க. அது இருந்துடவே கூடாது. ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லா இடத்துல பார்த்தோன்னு சொன்னா, இந்த ஆர்ப்பரித்தார்கள் என்று எங்கெல்லாம் அந்த வார்த்தை வருகிறதோ, அந்த சம்பவம் நடந்திருக்கிறதோ, அதற்கு பின்பு நடக்கிற காரியத்தை பார்த்தா ஒரு வெற்றி இருக்கும். நீங்கள் வாசிக்கும் போது கொஞ்சம் நல்ல ஒரு பேனாவை வைத்து குறிப்பை கொஞ்சம் எழுதி கவனித்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆர்ப்பரித்தார்கள் இஸ்ரவேலர் யூதர்கள் என்று எங்கெல்லாம் வருதோ அதற்கு பின் நடக்கிற சம்பவத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றியின் சம்பவம் இருக்கும், ஒரு ஜெயத்தின் சம்பவம் இருக்கும். இப்போ என்னால் சொல்ல முடியும், சொல்லிக்கிட்டே வர முடியும், ஸ்தோத்திரம், நேரம் இல்லை. ஆனாலும் ஸ்தோத்திரம், நீங்கள் அதை கவனித்து நீங்கள் படிக்கும் போது அதை குறித்து கொள்ளுங்கள். அப்போ ஆர்ப்பரிக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அதுக்கு தான் ஆராதனைக்கு நம்ம சீக்கிரமா வரணும்னு சொல்றது, லேட்டா வராதீங்கன்னு சொல்றது. அது எங்க போனாலும் சொல்லுவாங்க, அது எல்லா சபையிலும் சொல்லுவாங்க, எல்லா பாஸ்டரும் சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அந்த ஸ்தோத்திரம் நம்ம பாடி துதிக்கிற ஆராதனையில நமக்கு ஒரு ஜெயம் உண்டு,
ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு பாடி துதி செய்கிறோம், ஆராதிக்கிறோம்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வாரம் நமக்கு வருவதுக்குள்ள திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த 6 நாள் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஸ்தோத்திரம் ஜெயம் உண்டு. ஆமென். முதல் ஜெயம் எங்க தெரியுமா உண்டு? நம்மளுடைய சிந்தனை மேற்கொள்ளாத காரியத்துல மேற்கொள்ளும்படியான ஒரு ஜெயம் உண்டு. அவரவருக்கு நல்ல ஆராதிக்கிற மனிதனுக்கு சிந்தனை எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆமென். ஸ்தோத்திரம் நல்லா யோசிக்கும், நல்ல ஸ்தோத்திரம் விரைவா வேலை செய்யும், நல்ல ஸ்தோத்திரம் ஃப்ரெஷ்னஸா இருக்கும். ஹல்லேலூயா. நல்லா நம்ம ஒரு மணி நேரம் நல்லா ஏகோபித்து ஆராதிச்சு பார்ப்போமே, நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை பார்க்க முடியும். நம்ம மனதுக்குள்ள ஒரு பெரிய இருந்த பாரங்கள் போகும். ஹல்லேலூயா. நல்லா பாடி துதித்து ஆராதிக்கிறவங்களுக்கு கிடைக்கிற ஸ்தோத்திரம் இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஸ்தோத்திரம் வெற்றி. ஆமென். நல்ல பாடுகிற ஆளா இருந்து பார்ப்போமே, துதிக்கிற ஆளா இருந்து பார்ப்போமே. தாவீதை போல ஸ்தோத்திரம், கோராகின் புத்திரனை போல கர்த்தர் நம்ம வாயில ஸ்தோத்திரம் அப்படியே ஸ்தோத்திரம் அநேக ஸ்தோத்திரம் பாடல்களை கர்த்தர் கொடுப்பாரு, நல்ல பிரசன்ஸை கொடுப்பாரு. நம்ம பாடினா போதும் மற்றவங்க ஆவில நிறைவாங்க, நம்ம ஆராதிச்சா போதும் நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க ஸ்தோத்திரம் நமக்கு முன்னாடி அவங்க அபிஷேகத்தில் நிரம்புவாங்க. நம்ம நல்ல சபையில நல்ல வீட்டில் நல்ல தனிப்பட்ட காரியத்தில் நல்ல ஸ்தோத்திரம் ஜெப நேரங்களில் ஆராதனை வேலைகளில் நல்லா நம்ம ஆராதிக்க ஒரு ஆளா நல்ல பாடல்களை நல்ல ஸ்தோத்திரம் கற்று அறிந்து கையை தட்டி கண்ணை மூடி நல்ல விடுதலையோடு ஃப்ரீடமா ஆராதிக்கிற ஒரு ஆளா இருந்தா ஸ்தோத்திரம் நம்ம பக்கத்துல நிக்கிற ஒரு கூட்டமே நம்மளை பார்த்து ஆராதிக்கும். ஹல்லேலூயா. ஒரு ஆராதனை மழை பொழியும், ஒரு ஆராதனை அபிஷேகம் பொழியும், ஒரு ஆராதனுடைய வெற்றி கிடைக்கும். ஒரு ஆராதிக்கிற மனிதன் தோற்று போனது சரித்திரமே இல்லை. ஹல்லேலூயா. அதான் நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் நம்ம வசனத்தை கேட்ட யோசேபாத்துடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் இதே நாளாகம புத்தகத்துல ஸ்தோத்திரம் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது சத்துருக்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எங்க பாடினாங்களோ அங்க சத்துரு விழுந்தான், எங்க துதிச்சாங்களோ அங்க ஜெயம் வந்தது. பிசாசு செத்தான், ஸ்தோத்திரம் எதிரி விழுந்தான், எதிரி அழிந்தான். ஆமென். ஹல்லேலூயா. எதிரிகள் வெட்டப்பட்டார்கள், மாண்டு போனார்கள். ஸ்தோத்திரம் ஆனா ஆராதிக்கிறவன் ஜெயம் எடுத்தான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனா உலக மனிதனுக்கு அது பைத்தியமா தெரியும். இதுங்க எல்லாம் சர்ச்சுக்குள்ள போய் கத்தி கிடக்குது பாரு, ஏதோ படிக்காது தான் போகுது, ஆனால் படிச்சவனை போய் அந்த கூட்டத்தில் சேர்ந்துட்டு கத்திட்டு வரான் அப்படின்னு நினைப்பாங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆராதிக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார், ஆராதிக்கிறவர்களுக்கு கர்த்தர் வெற்றியை வைத்திருக்கிறார். அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். அதான் சார்ந்து கொள்ளுதல். இப்ப சார்ந்து கொள்ளுதல்னா என்ன? கர்த்தரை நல்லா பாடுறது. ஆமென். நல்லா பாடி துதி செய்கிறது, துதி ஆராதனை செலுத்துவது. ஸ்தோத்திரம். அந்த துதி மகிமையில ஒரு பெரிய வெற்றி இருக்குது. ஆமென். சபையில அப்படி பண்ணா சபைக்கு ஒரு வெற்றி உண்டு, ஊழியத்தில் அப்படி பண்ணா ஊழியத்தில் ஒரு வெற்றி உண்டு, வீட்டில் அப்படி பண்ணா வீட்டில் ஒரு வெற்றி உண்டு, தனிப்பட்ட ஜீவியத்தில் பண்ணா தனிப்பட்ட ஜீவியம் ஸ்தோத்திரம் ஒரு வெற்றி அடைந்த ஜீவியமாய் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருமே நல்லா பாடுகிற ஆளா, நல்லா ஆராதிக்கிற ஆளா, நல்லா துதிக்கிற ஆளா, சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு ஆண்கள் பெண்கள் பெரியவங்க எல்லாரும் நல்லா கர்த்தரை ஆர்ப்பரிக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். நாம மேற்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. யூதா புத்திரருடைய ஸ்தோத்திர வெற்றியின் ரகசியம் அதுதான். 5வது 6வது ரகசியத்தை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். 6வது ரகசியம் இப்பொழுது 14ஆம் வசனத்துடைய பிற்பகுதியை வாசிக்கலாம். 14ஆம் வசனத்துடைய பிற்பகுதி, ஆசாரியர்கள் பூரிக்கைகளை முழங்கினார்கள். ஆசாரியர்கள் பூரிக்கைகளை முழங்கினார்கள். ஸ்தோத்திரம். ஆசாரியர்கள் பூரிக்கைகளை முழங்கினார்கள். பூரிக்கைகளை யாருக்கு முழங்குவார்கள்? கர்த்தருக்கு முழங்குவார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பூரிக்கைகளை முழங்கினார்கள். இதுதான் 6வது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பூரிக்கைகளை முழங்கினார்கள். ஸ்தோத்திரம். பூரிக்கைன்னு சொன்னா ஸ்தோத்திரம் எக்காலம். எக்காலம் என்று அர்த்தம். ஸ்தோத்திரம். அந்த எக்காலத்தை எதுக்கு ஊதுவாங்க? எக்காலத்தை எதுக்கு ஊதுவாங்க? நல்ல ஒரு ஸ்தோத்திரம் யுத்தத்துல போகும்போது, யுத்தம் செய்ய நல்லா அப்படியே வெறி கொண்டு போகும்போது, வைராக்கியம் கொண்டு போகும்போது எக்கால துணியை ஊதுவாங்க. ஆமென். பூரிக்கைகளை ஊதுவாங்க. ஸ்தோத்திரம். 2வது, அந்த யுத்தத்துல வெற்றி அடைந்த பிறகு, ஜெயம் எடுத்த பிறகு ஸ்தோத்திரம்
மறுபடியும் அந்த எக்காலத்தை ஊதுவாங்க. ஸ்தோத்திரம். எக்காலத்தை ஊதுவாங்க. யுத்தத்தில் போய் நாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டோம், ஜெயம் பெற்றுட்டோம், எங்களுக்கு ஜெயம் வந்து விட்டது, வெற்றி வந்து விட்டது, நாங்கள் ஸ்தோத்திரம் ஜெயித்துட்டோம். ஜெயித்தது மட்டுமல்ல, எதிரி நாட்டை நாங்கள் கைப்பற்றுகிறோம், எதிரியுடைய உடைமைகளை கைப்பற்றுகிறோம், எதிரியுடைய வீடுகளை, பட்டணங்களை, நிலங்களை, சொத்து பத்துகளை, பிள்ளைகளை, ஆடு மாடுகளை, எதிரி உடைய அத்தனை ஆஸ்திகளை நாங்க கொள்ளையிடுகிறோம். அப்படின்னு கொள்ளையிடும் போது அவர்கள் என்ன செய்வார்கள்? பூரிக்கைகளை ஊதுவார்கள். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்படின்னாக்கா நாம ஒன்றத்தை சுதந்தரிப்போம். அல்லேலூயா, நாம ஒன்றத்தை சுதந்தரிப்போம். அப்போ கர்த்தருக்கு பூரிக்கைகளை ஊதினார்கள். இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லா ஸ்தோத்திரம், இசை வாத்தியங்களோடு கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு எதுக்கு தோத்துறோம்? இந்த கீபோர்டு வாசிக்கிறாங்க, இந்த ட்ரம் அடிக்கிறாங்க, கிட்டார் வாசிக்கிறாங்க, எதுக்காக பேட் அடிக்கிறாங்க அப்படின்னாக்கா பலருக்கு தெரியுது அல்ல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை இக்கால கொஞ்சம் பணக்கார சபைகள், பணம் பெருத்த போதகர்கள் என்ன மாற்றி விடுகிறார்கள் என்று சொன்னால், அதை ஒரு ட்ரெண்டாக மாற்றி ஒரு ஷோகேஸாக பலிபீடத்தை ஃபுல்பீட்டை ஆக்கிடுறாங்க. ஸ்தோத்திரம். அதனால இன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு என்னன்னாக்கா அது ஒரு ஃபேஷனாக ஆகி விட்டது. ஆமாம். பூரிக்கைன்னா என்ன, எக்காலனா என்ன, ஏன் ஊதணும், எதுக்கு ஊதணும், எதுக்கு அதை ஊத சொல்லி கர்த்தர் அந்த நோக்கத்தை வச்சுக்கிறாரு, எதுக்கு யூத ஜனங்களுக்கு அந்த முறை இருக்குது, வழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னாக்கா வேதத்தின்படி, வசனத்தின்படி சபைக்கு முதல்ல சத்தியத்தை சொல்லி தரணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவங்க யுத்தத்துக்கு போகும்போது ஊதுவார்கள். அவங்க யுத்தத்தில் ஜெயித்ததுக்கு அப்புறம் நாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டோம், தோத்துட்டா ஊத மாட்டாங்க. வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஊதுவாங்க. சோத்திரம். ஏன் தெரியுமா? எதிரி செத்துட்டான். ஸ்தோத்திரம். அவன் ஊருக்கு தெரியணும். ஸ்தோத்திரம். அவன் ஜனத்துக்கு தெரியணும், அவன் பாளையத்துக்கு தெரியணும், அவங்க தூரத்துல அவர் ரதத்துல அவங்க ராஜா இருப்பார், அவங்க ராஜாவுக்கு தெரியணும். ஸ்தோத்திரம். ராஜாவே எக்காலத்தை ஊதுறோம், பூரிக்கைய ஊதுறோம். ஸ்தோத்திரம். அவன் அங்க ஊதும் போது அங்க ராஜாவுக்கு ஒரு சந்தோஷம், ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு சந்தோஷம். நாட்டை காத்துட்டோம், நாட்டை நாங்க ஸ்தோத்திரம், நாங்க ஸ்தோத்திரம் தோற்க விடல அப்படின்ற சந்தோஷத்துல அகமகிழ்வதற்காக. அல்லேலூயா அப்படின்னாக்கா அந்த பூரிக்கை. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு அவர்கள் பூரிக்கைகளை ஊதினார்கள். இன்னைக்கு நாம ஸ்தோத்திரம், நம்ம கையில் இருக்கிற முதல் பூரிக்கை எதுதான்? முதல் சத்தம் எதுதான்? ஸ்தோத்திரம், நம்மளுடைய வாய். ஆமென். இரண்டாவது எது? நம்மளுடைய கை. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலியை எப்போது யாருக்கு செலுத்த வேண்டும்? கர்த்தருக்கு செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த பூரிக்கை நம்ம சும்மா வைத்துக் கொண்டே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது சங்கீதம் 34:10 சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். 34வது சங்கீதத்தில் முதல் வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம வாயை ஒரு எக்காலம், நம்ம கை ஒரு எக்காலம். ஹல்லேலூயா. இதை எப்பவுமே உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும், உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். இந்த எக்காலத்தை நம்ம பயன்படுத்த இந்த பூரிக்கையை நாம் பயன்படுத்த ஸ்தோத்திரம், நமக்கு ஜெயம் உண்டு. ஆமென். ஸ்தோத்திரம். சில நேரத்தில் சபைக்கு எல்லாம் வருவாங்க, கையை தட்டுங்கன்னா கஷ்டப்படுவாங்க. நிறைய பேர் பார்த்தோன்னா இன்றைக்கி இருக்கிற இந்த இளம் தலைமுறையெல்லாம் பார்த்தா, அந்த டீனேஜ் பசங்கள்லாம் பார்த்தா கையை தட்டாது. ஸ்தோத்திரம். ஐயோ, சில நேரத்தில் அவங்கெல்லாம் பார்த்தா நடத்துகிறவங்களுக்கு நடத்துகிற இன்ட்ரெஸ்டே போயிடும், விருப்பமே போயிடும். கையை தட்ட மாட்டாங்க, அப்படியே இப்படி இருப்பாங்க. சிலர் அப்படியே என்னன்னா அந்த கையை தட்டுறதுலையும் என்னன்னாக்கா ஒரு ஸ்டைலாக தட்டுவாங்க, பார்த்தா சத்தம் வராது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இல்லை, சிலர்லாம் கையை தட்டுறதுக்கு வெக்கவே படுவாங்க. சில பேர் மௌனம், எப்பவுமே மௌனம் காத்துதே ஜெபம் பண்ணுவாங்க. இவங்க பெரிய மௌன சாமியாராக இருப்பாங்க. ஸ்தோத்திரம். இவங்கெல்லாம் என்ன செய்யணும்? இமயமலைக்கு போயிடணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சபைக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கணும்? பூரிக்கை, எக்காலம். எக்காலத்தை ஊதுனா சும்மாவா இருக்கும்? அப்படியே கூன்னு என்ன பண்ணோம் பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு. ஆமாம், சங்கு பிடிக்கிற மாதிரி அந்த நாட்களில் காது அடிச்சும் போயிடும். ஸ்தோத்திரம். அப்படியே சத்தம் எப்படி ஸ்தோத்திரம், ஒரு சங்கு பிடிச்சதுனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 8-10 ஊருக்கு கேட்கும் அந்த சங்கு சத்தம். ஸ்தோத்திரம். அந்த மாதிரி என்னென்னா எக்காலத்தை ஊதுனா அப்படி ஊருக்கு பாளையத்துக்கு வெளியே தூரம் கேட்கும்.
அப்பா தோத்திரம், நம்மளுடைய ஸ்தோத்திரம் ஆரவாரிக்கிற ஆர்ப்பாட்டம் எப்படி இருக்கணும்? அப்படி இருக்கணும். தோத்திரம். ஏன்டா சபையில் கீபோர்டு போடுறாங்க? எதுக்கு அந்த இசையை வாசிக்கிறாங்க? என்னத்துக்கு? தோத்திரம். எல்லாம் தோத்திரம் நம்முடைய கர்த்தர் ஜெயிக்க வைப்பதற்கு அடையாளம். இதெல்லாம் நம்ம வந்து கர்த்தரை சார்ந்து கொள்கிறோம் என்பதனுடைய அடையாளம். அல்லேலூயா. தோத்திரம். கர்த்தரை சார்ந்து கொள்கிறோம் என்பது அடையாளம். கர்த்தரை சார்ந்து கொள்வதனுடைய அடையாளம் ஸ்தோத்திரம். அப்போ நல்லா கர்த்தர் நமக்கு கொடுத்த கரங்கள் நல்லா தட்ட, நல்லா நம்ம வாய்களை திறந்து நல்லா ஸ்தோத்திரம் சத்தமிட்டு கர்த்தரை உயர்த்த. ஆமே. இதெல்லாம் நம்ம செய்யும் போது கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறோம் என்று அர்த்தம். இதை செய்யும் போது அவர்கள் மேற்கொண்டார்கள், பூரிக்கைகளை ஊதினார்கள். ஆமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு பூரிக்கைகளை ஊதுவோம். ஸ்தோத்திரம் எக்காலத்தை நம்ம ஊதுவோம். ஆமே. நம்ம கை ஒரு எக்காலம், நம்ம வாய் ஒரு எக்காலம், நம்ம உதடு ஒரு எக்காலம், பூரிக்கை. ஆமே. அதை நாம கொடுப்போம், அதை நம்ம பயன்படுத்துவோம். ஸ்தோத்திரம் நம்ம மேற்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடைசி நம்ம 18வது வசனத்தை வாசிக்கலாம். 18வது வசனத்தை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். 18வது வசனம். அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் 7வது காரியம், அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். 6 காரியத்தை சார்ந்து கொண்டதை பார்த்துட்டோம். இப்போ 7வது காரியத்தை சார்ந்து கொள்றதை பார்க்கிறோம். அந்த வாக்கு தத்தத்துல ஸ்தோத்திரம். அவங்க சார்ந்து கொண்டதை வெறும் கர்த்தரைன்னு சொல்லலை. 10ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தரன் தான் இருக்கும். இல்லை, அந்த 13ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா கர்த்தரன் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்த நீங்கள் கவனித்து சற்று பார்ப்பீங்கன்னு சொன்னால், தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டார்கள். கொஞ்சம் வித்தியாசத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆமே. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை. சோத்திரம். இந்த இடத்தை நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால் ஸ்தோத்திரம், நான் சொன்னது போல தாவீதுக்கு இவர் யார்? இவரு அபியா, கொல்லு பேரன். அப்போ முதல் ராஜா யாரு? தாவீது. 2வது ராஜா யாரு? சாலமோன். 3வது ராஜா யாரு? ரெகோபெயா. 4வது ராஜா யாரு? அபியா. ஸ்தோத்திரம். இப்போ 4வது தலைமுறை வந்து விட்டது. 4வது ஸ்தோத்திரம் நாலாவதாக கொல்லுப்பேரன் தாவீது உட்கார்ந்து ஆட்சி செய்த அதே சிம்மாசனத்துல அரண்மனையில ராஜாவாக உட்கார்ந்து ஆட்சி செய்கிறான். ஸ்தோத்திரம். கொஞ்சம் கூட சாரம் மாறாமல், அந்த ஆவிக்குரிய நிலை மாறாமல், அபிஷேகம் மாறாமல், அந்த ரட்சிப்பு மாறாமல், அந்த வசனம் மாறாமல், அந்த பயபக்தி மாறாமல், அந்த கடவுளுக்கு கொடுக்கிற அந்த முன்னுரிமை முதலிடம் மாறாமல், ஸ்தோத்திரம். இவன் நினைச்சிருக்கலாம், ஸ்தோத்திரம், அட போப்பா, எங்க தாத்தா தாவீதுன்னு ஒருத்தர் வாழ்ந்தாராம், அவர் வந்து கர்த்தரை வந்து அப்படியே சார்ந்துட்டு இருந்தாராம். ஸ்தோத்திரம். அந்த மாதிரி நான் இருக்கு, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. தோத்திரம். ஆனா எங்க அப்பா ஒரு வேளை சார்ந்திருப்பாரு, ரெகோபெயா. அவரு சார்ந்துட்டு போட்டோம், எங்க அப்பா மாதிரி நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு இந்த காலத்துல தோத்திரம், சில பிள்ளைங்க பெற்றோர் மாதிரி இருக்க விரும்ப மாட்டாங்க. தோத்திரம். அப்படி சொல்லிட்டு போயிருக்கலாம். இல்லைனாக்கா அவங்க தாத்தா சாலமோன். தோத்திரம். எங்க தாத்தாவும் சாலமோன் எப்ப பார்த்தாலும் ஆண்டவரே 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 ஆண்டவரேன்னு அவர் நிறைய என்ன பண்ணிட்டாரு, சார்ந்து ஆலயத்தையும் கட்டிட்டு பெரிய கோயிலையும் கட்டிட்டு. ஸ்தோத்திரம். அவர் பிரசங்கி புத்தகத்தை எழுதிட்டாரு. சாலமோன் வந்து நீதிமொழி புத்தகத்தை எழுதிட்டாரு. உன்னத பாட்டு புத்தகத்தை எழுதிட்டாரு. எங்க தாத்தாங்களாம் நிறைய வந்து ஆண்டவரை வந்து கும்பிட்டுட்டாங்க, ஆண்டவருக்கு நிறைய செய்துட்டாங்க, ஆண்டவருக்காக நிறைய வாழ்ந்துட்டாங்க, தியாகம் பண்ணிட்டாங்க, ரத்தம் சிந்திட்டாங்க. போப்பா, இதுக்கப்புறம் என்ன ஆண்டவருக்கு இது அப்படின்னு என்ன செய்யலாம்? 4வது தலைமுறை, 4வது ராஜா, எல்லாம் சொத்து பத்து எல்லாம் இருக்குது, மதிப்பு மரியாதை எல்லாம் இருக்குது, விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா ஸ்தோத்திரம், இந்த வாழையடி வாழையாகன்னு சொல்றாங்க பத்தியா, அது இவங்களுக்கு தான் பொருந்தும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த யூதா புத்திரரோ அபியா ராஜாவோ ஸ்தோத்திரம்
கர்த்தரை சார்ந்து கொண்டார்கள். எத்தனை தலைமுறை வந்தாலும் அந்த பயபக்தி குறையல. எத்தனை வருடங்கள் ஆனாலும் என் சோத்திரம், என் முற்பிதாக்களின் தேவனாகிய என் பிதாக்களின் கர்த்தராகிய அவரை நான் சார்ந்து கொண்டேன். இது எவ்வளவு பெரிய ஒரு சாட்சி. அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். எங்க அம்மா கும்பிடுற ஸ்தோத்திரம் அந்த இயேசுவை நான் கும்பிடுறேன். எங்க அப்பா வணங்குற அந்த இயேசுவை நான் வணங்குறேன். ஸ்தோத்திரம். என் தாத்தாக்கள் பாட்டிகள் ஸ்தோத்திரம் ஆராதிச்ச அந்த ஆண்டவர் அந்த இயேசுவை நாங்க இன்னமும் ஆராதிக்கிறோம். அந்த பயபக்தி குறையில், அந்த ரட்சிப்பு குறையில தலைமுறை ஆகிவிட்டது. 1 தலைமுறை போனது, 2 தலைமுறை போனது, 3 தலைமுறை போனது, 4 தலைமுறை போனது. ஆனாலும் எங்களுக்குள்ள அது குறையவில்லை. அப்படி நாங்க சார்ந்து நிற்கிறோம் என்ற எவ்வளவு பெரிய தனிப்பட்ட சாட்சியை சொல்லுகிறான். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். அந்த அதிகாரத்தில் இப்ப திரும்பி பார்த்தால் வெறும் கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த வசனம் வரும்போது எங்கள் பிதாக்களின் கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். சார்ந்து கொள்ளும் போதும் ஒரு அங்கீகாரம். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு சார்ந்து கொள்ளும் போது அங்கீகாரம். அதுக்கு தான் 2 காரியத்தை நான் எப்பவுமே சொல்லுவேன், வலியுறுத்த சொல்லுவேன். ஆனா சபை விரும்பாது, நீங்க விரும்ப மாட்டீங்க. ஸ்தோத்திரம். 1, தாய் தகப்பனும் பிள்ளைங்க முன்னாடி சாட்சியா இருக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு உகந்ததா வாழ்ந்து காட்டணும். ஆமென். நமக்கு விருப்பம் இருக்காது. ஆனா விருப்பம் இல்லைனாலும் நாளைக்கு ஸ்தோத்திரம், நான் இன்னைக்கு சேவிக்கிற இயேசுவை, நான் இன்னைக்கு ஆராதிக்கிற இயேசுவை என் பிள்ளை மறுதளிச்சிருவான், விட்டு போயிடுவான். அதனால நான் எனக்கு விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், எனக்கு சூழ்நிலை இருந்தாலும் இல்லாவிட்டாலும், எனக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், என் பிள்ளை என்னை பார்த்து நாளைக்கு சாட்சியா வாழணும் என்பதற்காகவே நான் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம், வாழணும். ஆமென். நம்ம காலையில் 8 மணிக்கு எழுந்திருக்கிற ஆளாக இருக்கலாம். அந்த சாட்சியை பிள்ளைக்கு வச்சுட்டோன்னு சொன்னால் நாளைக்கு அந்த பிள்ளை 8 மணிக்கு இல்லை, அவன் 9 மணிக்கு எழுந்திரிப்பான். நான் உதாரணம் சொல்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். இன்னைக்கு நாம் ஜெபிக்காத ஆளாக நம்ம பிள்ளை பார்த்துட்டான்னா நாளைக்கு ஜெபம் பண்ண அவன் அருவருக்கிற பிள்ளையாக மாறிடுவான். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சபைக்கு போகாத நம்ம விட்டுட்டோன்னு சொன்னா நாளைக்கு அவனுக்கு சர்ச்சுக்கு எதிரான ஆளையா மாறிடுவான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு விருப்பமே இல்லைனாலும், நமக்கு ஸ்தோத்திரம் மனசே இல்லைனாலும், ஸ்தோத்திரம் சில நேரங்களில் கடினப்பட்டாலுமே கூட, தியாகம் பண்ணினாலுமே கூட, இல்லை எனக்கு பின்னாடி கர்த்தர் என் பிள்ளையை கொடுத்துக்கிறாரு, பிள்ளை பாக்கியத்தை கொடுத்துக்கிறாரு, பிள்ளை என்ன சுதந்திரத்தை கொடுத்துக்கிறாரு. 128 சங்கீதத்தின்படி ஸ்தோத்திரம், எனக்கு ஆண்டவர் எதிர்காலத்தை கொடுத்துக்கிறாரு, எதிர்கால சந்ததி என்னும் ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு. இதுக்காக நான் சாட்சியா வாழணும். எத்தனை பேர் நம்ம ஸ்தோத்திரம், ஆமென், பிறந்த நாள்லாம் நல்லா கேட்க வெட்டிடுற பாஸ்டரை கூப்பிட்டு, அல்லேலூயா, கல்யாணத்துக்கு கூப்பிட்டு நல்லா ஜாமன் நடத்திடுறோம். ஆனால் அந்த பிள்ளைகள் ஸ்தோத்திரம் என்னதான் அவங்க ஸ்தோத்திரம் 1000 காரியம் சபைக்கு கற்றுக்கினாலுமே கூட, ஸ்தோத்திர பாஸ்டரை பார்த்து தெரிஞ்சுக்கினாலுமே கூட, ஆராதனைக்கு கற்றுக்கிட்டாலுமே கூட, ஆனால் சாகர வரைக்கும் தாயும் தகப்பனும் அந்த பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய ஒரு வாத்தியார். ஆமென். இதை நம்ம மறந்துடவே கூடாது. ஸ்தோத்திரம். அதுதான் ஸ்தோத்திரம். மதுராந்தக சபையில் அடிக்கடி அவர் தலைமை போதகர் சொல்லுவார், நான் செய்யாத ஒன்றை மற்றவங்க செய்ய மாட்டாங்க, நான் செய்யாத ஒன்றை இன்னொருத்தவங்க செய்ய மாட்டாங்க, நான் செய்யாத ஒன்றை என் குடும்பம் செய்யாது. ஸ்தோத்திரம். நான் செய்யாத ஒன்றை என் பிள்ளை செய்ய மாட்டான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை தான் இங்கே 4வது தலைமுறை அபியா சொல்லுகிறான், என் பிதாக்களின் தேவனை நான் சார்ந்து கொண்டேன். நம்ம செத்து நம்ம மேல பில்லு முளைச்சி எத்தனையோ தலைமுறை ஆயிடலாம். ஆனா அந்த கல்லறையை பார்த்தாலும் 10வது ஸ்தோத்திரம் அவன் ஸ்தோத்திர தலைமுறையில் ஆளாக இருந்தாலும் சரி, அவனுக்கு நம்ம பாட்டனா வரணும், பூட்டனா வரணும், பூட்டியா வரமோ அப்படின்னா என்ன ஸ்தோத்திரம், எத்தனையோ தலைமுறை கடந்து போச்சுன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். அவன் அந்த ஸ்தோத்திரம் பில்லு முளைஞ்ச கல்லறையை பார்த்தா கூட இவங்க சேவித்தது போல தாங்க நான் இன்னைக்கு தேவனை சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஆமே. இன்னைக்கு நம்ம பைபிளை தூக்கி ஏதோ ஸ்தோத்திர ஜெபம் பண்ணிட்டு ஆராதிச்சுட்டு போயிட்டோம் அப்படி இல்லை. ஆமே. நம்ம சந்ததிகள் சேவிக்கணும். சந்ததி இல்லை, சந்ததிகள் சேவிக்கணும். 113ஆம் சங்கீதத்தில் அப்படித்தானே இருக்கிறது. ஸ்தோத்திரம். அவன் சந்ததி எப்படி இருக்கும்? பலத்து இருக்கும். அப்படின்னா என்ன? குறுகி போயிருக்குன்னு அர்த்தம் அல்ல. ஸ்தோத்திரம். நிறைய இருக்கும். ஸ்தோத்திரம். ஆமா, ஆண்டவர் சொன்னார் இல்லையா? ஸ்தோத்திரம். ஒரு சந்ததி சேவிக்கும். அந்த சந்ததி எப்படி இருக்கும்? அது கர்த்தருடைய சந்ததி என்னப்படும். அந்த சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியா இருக்கும்? அது பரிசுத்த சந்ததியா இருக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சந்ததியாய் நம்ம சந்ததி இருப்பதாக அவன் எப்படி சொல்லுகிறான்? பரவாயில்லைங்க, எங்க தாத்தா ஆண்டு போனாரு, போய் சேர்ந்தாருங்க.
சரி போச்சுங்க, எங்கள் அப்பா ஆண்டாரு, சர்ச்சை கட்டினாரு, தேவனுடைய ஆலயத்தை கட்டினாரு, சாலமோன் போனாருங்க, அவரும் போயிட்டாருங்க. சரி போனார் விடுங்க. அவங்க 2 பேர் மாதிரி பார்த்து எங்கள் அப்பா ரெக்க பையாமல் வாழ்ந்துட்டு போனாருங்க. நான் என்னங்க இப்போ செய்யணும்? அப்படி இல்லை, பிதாக்களின் தேவனை போல. அல்லேலூயா, எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இன்னைக்கு பிதாக்களின் தேவனை போல. ஆமே, பிள்ளைகள்லாம் கவனிக்கணும். தோத்திரம் முதல் உங்களுக்கு தோத்திரம் பாஸ்டர் யாருன்னா அவங்க அப்பா அம்மா தான். உங்கள் அப்பா அவங்க அம்மா செய்யலைன்னா பிள்ளைகள்லாம் கவனிக்கிறீங்களா? தோத்திரம் உங்கள் அம்மா ஜெபம் பண்ணல, அப்பா ஜெபம் பண்ணலாம், இன்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணலையே முதல்ல நீங்கள் கேட்கணும். அல்லேலூயா. அவங்க வசனத்தை இப்போ கடைபிடிக்கணும்னா நீங்கள் வசனத்தின்படி கடைபிடிக்கலன்னு கேட்கணும். ஆமே, இன்னைக்கு அப்படிப்பட்ட சந்ததியாக மாறணும். ஆமே, தோத்திரம் சூழ்நிலைக்கு சாதகவாதியாக மாறிவிடக்கூடாது. தோத்திரம் சாதகவாதியாக மாறிவிடக்கூடாது. அவர்கள் எப்படி பிதாக்களின் தேவனை, பிதாக்களின் கர்த்தரை, தோத்திரம் அப்படி மாறணும். இன்னைக்கு தாய் தகப்பன் தப்பு செய்வாங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை இருப்பா, ஆனால் தோத்திரம் ஊருக்கு என்ன செய்வாங்க, அதை தோத்திரம் கண்டிக்காம அப்படியே அப்பா அம்மா செய்கிறது நல்லது போலவே என்ன செய்வாங்க, அவங்க பக்கம் ஒட்டி நிற்பாங்க. நிற்கக்கூடாது. ஆமே, தோத்திரம் இது வசனம் இதுதானே, சத்தியம் இதுதானே, இப்படி தான் நம்ம ஸ்தோத்திரம் பின்பற்றணும்னு சொல்லணும். ஆமே, பிள்ளைகள் சொல்லணும். ஸ்தோத்திரம் பெற்றோர் ஸ்தோத்திரம் பிள்ளைங்க தவறும்போது ஸ்தோத்திரம் இப்படி தான் நம்ம நடக்கணும்னு சொல்லி கொடுக்கணும். அதை தான் நான் அந்த சாட்சியை வைக்கிறான். நான் சார்ந்து கொண்டேன், சார்ந்து கொண்டேன். இத்தனை தலைமுறை ஆச்சு, ஆனால் இந்த சிங்காசனத்தில் நான் உட்கார்ந்து என்னை உட்கார வச்ச தேவன் தான் ஸ்தோத்திரம் 4 தலைமுறை ஆகிப்போச்சுங்க. அவனுக்கு அன்னைக்கு தாவீது கூட பேசுறது இவனுக்கு அபியாவுக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்தா அவனுக்கு தெரியறதுக்கு அவ்வளோ வாய்ப்பு இல்லை. கேள்விப்பட்டு இருப்பான், அவ்வளவுதான். ஸ்தோத்திரம் கேள்விப்பட்டு இருப்பான். இப்படின்னு ஒரு தேவன் இருந்தார். அந்த தேவன் தாவீது கிட்ட பேசினாரு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேள்விப்பட்டு இருப்பான். என்ன பேசினார், எதை பேசினாரு அப்படின்னு கேள்விப்பட்டு இருப்பான். அதை அவன் கேட்டாலும் கேட்கலாம், கேட்காமட்டே போயிடலாம். ஆனால் இத்தனை தலைமுறை கடந்தும் எங்கள் பிதாக்களின் தேவனை நாங்கள் சார்ந்து கொண்டோம். அந்த வைராக்கியம் பாரு, அவன் கடைசி வரைக்கும் போகலை. அந்த ஒரு அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஸ்தோத்திரம், ஒரு அந்த ஆதங்கமோ அந்த ஆசையோ அந்த ஸ்தோத்திர விருப்பமோ கொஞ்சம் கூட தனியாம சொல்றான். நான் பிதாக்களின் தேவனை சார்ந்து கொண்டேன், சார்ந்து கொண்டதினால நான் மேற்கொண்டேன். அல்லேலூயா, மேற்கொண்டேன், மேற்கொண்டேன், மேற்கொண்டேன். இப்படி இருக்கும்போது ஸ்தோத்திரம் நம்ம எதிர்காலங்கள் மேற்கொள்ளுகிறது. இப்படி இருக்கும்போது நம்ம சந்ததிகள் மேற்கொள்ளுகிறது. அல்லேலூயா, கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தருவாராக, கிருபையை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி இந்த 7 காரியத்தை அவர்கள் சார்ந்து கொண்டார்கள், அவர்கள் மேற்கொண்டார்கள். ஆமென். இந்த 12ஆம் மாதம் இப்படி நம்ம சார்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. அந்த 7 காரியத்தை ஒரு முறை ஒரு விசை சொல்லுவோம். பரிசுத்த பந்தி நமக்கு ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தரை விட்டு விலகாமல் சார்ந்து கொண்டார்கள். 10ஆம் வசனத்தின்படி மேற்கொண்டார்கள். 11ஆம் வசனத்தின்படி 2வது கர்த்தரின் காவலை காத்து சார்ந்து கொண்டார்கள், மேற்கொண்டார்கள். 3வது கர்த்தர் கூடவே இருக்கிறார் என்று அவரை சார்ந்து கொண்டார்கள். 12ஆம் வசனத்தின்படி மேற்கொண்டார்கள். 4வது கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டார்கள். 14ஆம் வசனத்தின்படி மேற்கொண்டார்கள். 5வது கர்த்தரையே ஆர்ப்பரித்தார்கள். 15ஆம் வசனத்தின்படி மேற்கொண்டார்கள். 6வது கர்த்தரையே ஸ்தோத்திரம் பூரிக்கைகளை கொண்டு எக்காலங்களை கொண்டு ஸ்தோத்திரம் ஆரவாரித்தார்கள், சார்ந்து கொண்டார்கள், மேற்கொண்டார்கள். ஸ்தோத்திரம். கடைசி 7வது பிதாக்களின் கர்த்தரையே சார்ந்து கொண்டார்கள். 18ஆம் வசனத்தின்படி மேற்கொண்டார்கள். அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த கர்த்தரை நாம் சார்ந்து கொள்ளுவோம். இன்னைக்கு இந்த முதல் தேதி, இந்த 1வது நாள் ஸ்தோத்திரம், நம்ம கர்த்தரை சார்ந்து கொள்ளுவோம். நம்ம பெரிய ஜெயத்தை எடுப்போம். கர்த்தரை சார்ந்து கொண்டவங்க யாரும் கெட்டு போனதில்லை, கெட்டு போனவங்க இல்லை. ஸ்தோத்திரம். கைவிடப்பட்டு போனதில்லை, வெட்கப்பட்டு போனதில்லை. ஸ்தோத்திரம். யாரும் ஸ்தோத்திரம் அவங்க வாழ்க்கை நல்லா இல்லாம போனதே இல்லை. கர்த்தரை சார்ந்து கொண்டவங்களை எல்லாம் கர்த்தரை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சார்ந்து கொள்ளுவோம். ஒரு நிமிடம் ஸ்தோத்திரம். இப்போ சார்ந்து கொள்ளாமல் எதிரியா நின்னாங்க பத்தியா?
இஸ்ரவேல் ஜனம் அவங்களுக்கு தலைவனாகிய யெரொபெயாம் தாவீதினுடைய வேலைக்காரன். அவன் ஸ்தோத்திரம் தாழ்த்தப்பட்டான்னு இருக்குது. ஸ்தோத்திர வாக்குத்தத்தம் எப்படி இருக்குது? தாழ்த்தப்பட்டான். அப்படியே 18ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். தாழ்த்தப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். அவங்க தாழ்த்தப்பட்டதுக்கு அவங்க பண்ணின தப்பு என்ன? இவங்க மேற்கொண்டாங்க, ஜெயித்தாங்க. இவங்க பண்ண ரைட்டை பார்த்தோம், சரியை பார்த்தோம். இப்போ அவன் பண்ண தப்பை ஒரே நிமிஷம் அந்த வசனத்தில் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். 11ஆம் வசனம், ஸ்தோத்திரம், பிற்பகுதி, கடைசி பகுதி. ஸ்தோத்திரம். நீங்களோ அவரை விட்டு விலகினீர்கள். அபியா இஸ்ரவேல் ஸ்தோத்திரம் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்க விலகினீர்கள். சார்ந்து கொள்ளாதவன் என்ன செய்வான்? விலகி விடுவான். வழி விலகி போயிடுவார்கள். தோத்திரம். எதையும் ஒத்துக்க மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க, அனுசரிக்க மாட்டாங்க, பொறுமையாக இருக்க மாட்டாங்க, சகிக்க மாட்டாங்க, ஜீரணிக்க மாட்டாங்க, விலகி விடுவார்கள். நமக்கு எதுக்கு வேண்டாம் வம்பு, போயிட்டே இருப்போம் வழியை பார்த்து அப்படின்னு என்ன செய்வாங்க? விலகி விடுவார்கள். தோத்திரம். அவர்கள் விலகினார்கள், அதனால தாழ்த்தப்பட்டார்கள். ஆமே ஸ்தோத்திரம். நம்ம எந்த சூழ்நிலையும் ஆண்டவருக்கான காரியத்தில் விலகவே கூடாது. ஆமே ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் நின்னே ஆக வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர்கள் விலகினார்கள், தாழ்த்தப்பட்டார்கள். இரண்டாவது 16வது வசனம். ஸ்தோத்திரம். 16வது வசனத்தில் நாம் சற்று வாசிக்கிறோம். 16வது வசனத்தில், இஸ்ரவேல் புத்திர யூதாவுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். அவங்க என்ன ஆனாங்கன்னு சொன்னா, ஸ்தோத்திரம், முறிந்தோடினார்கள். அவங்க எல்லாருமே ஸ்தோத்திரம் அழிக்கப்பட்டு போனாங்க. ஸ்தோத்திரம். ரெண்டாவது அவங்க முறிந்தோடினார்கள், அதனால தாழ்த்தப்பட்டார்கள். 17வது வசனம் 3வது காரியத்தை சொல்லுது, அவர்கள் சங்காரம் பண்ணினார்கள். தோத்திரம். அவங்க எல்லாம் சங்காரமானார்கள். தோத்திரம். தாழ்த்தப்பட்டு போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். தாழ்த்தப்பட்டு போயிட்டாங்க. அவங்க எல்லாம் சங்காரமானார்கள். சங்காரமானார்கள். 17ஆம் வசனத்தில், அபியாவும் அவனுடைய ஜனங்களும் அவர்களில் மகா சங்காரம் பண்ணினார்கள். யாரை? இஸ்ரவேல் ஜனங்களை. இப்போ இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? சார்ந்து கொள்ளாத ஜனம், அது என்ன பண்ணிடுச்சு? சங்காரமாயிடுச்சு. ஸ்தோத்திரம். நிறைய வெட்டுண்டு செத்து போச்சு. அதே 17ஆம் வசனத்தில், ஸ்தோத்திரம், கடைசி தெரிந்து கொள்ளப்பட்ட 5 லட்சம் பேர் இஸ்ரவேலிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். வெட்டுண்டு விழுந்தார்கள். 4வது அவங்க என்ன பண்ணாங்க? விழுந்து போனார்கள். ஸ்தோத்திரம். இவங்கெல்லாம் சார்ந்து கொள்ளாதவங்க, விழுந்து போனார்கள். கர்த்தரை சரியா நம்ம பிடிச்சிக்கணும். ஆமே. கர்த்தரை நம்ம சரியா பிடிச்சிக்கணும். சரியா பிடிச்சிக்கணும், நம்ம மேற்கொள்ளுவோம். அவங்க சரியா பிடிச்சிக்கல. இவங்களுக்கும் அவர் தான் தேவன், இவங்களுக்கும் அவர் தான் தேவன், இந்த ராஜாவுக்கும் அவர் தான் தேவன், இந்த ராஜாவுக்கும் அவர் தான் தேவன். நல்லா கவனிக்கணும். இவங்க விட்டுட்டாங்க, இவங்க பிடிச்சிக்கிட்டாங்க, இவங்க விழுந்து போனாங்க, இவங்க மேற்கொண்டு ஜெயித்து எழுப்பிட்டாங்க. ஆமே ஸ்தோத்திரம். அடுத்தது கடைசி ஸ்தோத்திரம். இப்போ 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோமே, அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். அவங்கள குறித்து அந்த 5 வார்த்தை சொல்லியிருக்குது. ஸ்தோத்திரம். முதல் வார்த்தை அவங்க விலகி போனார்கள். 2வது வார்த்தை முறிந்து போடி போனார்கள். 3வது வார்த்தை சங்காரமானார்கள். 4வது வார்த்தை விழுந்து போனார்கள். 5வது வார்த்தை தாழ்த்தப்பட்டார்கள். இவங்க யாரு? கர்த்தரை சார்ந்து கொள்ளாதவர்கள். ஆமே ஸ்தோத்திரம். சார்ந்து கொள்ளாதவர்கள். இன்றைக்கு நாம கர்த்தரை சார்ந்து கொள்ளுவோம். ஆமே. ஏன்னா இது எதுக்காக அந்த மைனஸ்ன்னு சொன்னாக்கா, சில நேரத்தில் கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் நம்ம எந்த இடத்துல ஏரியாவில் விட்டுடுறோமோ அங்கே விடும்போது நமக்கு இப்படிப்பட்ட சில சிக்கலான காரியம் நடக்கலாம். தோத்திரம். அப்போ நாம் கொஞ்சம் பரிசோதித்து கொள்வதற்காக தான் அந்த மைனஸை சொன்னேன். மைனஸ் என்னுடைய செய்தி அல்ல. ஆமே. அவங்க சார்ந்து கொள்ளாத போயிட்டாங்க. 2 பேரையும் கர்த்தர் தான் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொள்ளும் போது கர்த்தர் என்ன சொல்லி தெரிந்து கொண்டார்? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். மொத்தமாக தான் தெரிந்து கொண்டார்.
ஆனா ஸ்தோத்திரம் காலம் வரும்போது ஸ்தோத்திரம் இந்த கூட்டம் எல்லாம் விட்டு போயிடுச்சு, கர்த்தரை சார்ந்து கொள்ள மாட்டேன். இந்த கூட்டம் மட்டும் கர்த்தரை சார்ந்து கொண்டது. ஸ்தோத்திரம் இப்போ இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? முறிந்து சங்காரம் பண்ணி விழுந்து விலகி தாழ்த்தப்பட்டு போனார்கள். சார்ந்து கொண்டவர்கள் ஜெயித்து மேற்கொண்டு வெற்றி அடைந்தார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கர்த்தரை சார்ந்து கொள்ளுவோம். ஆமென், அல்லேலூயா. தேவன் பட்சத்தில் நிற்போம், தேவன் பக்கத்தில் நிற்போம், ஆண்டவரோடு நிற்போம். ஆமென், சார்ந்து கொண்டு நிற்போம், ஆண்டவரை சார்ந்து கொண்டு நிற்போம். முன்னும் யுத்தமா இருக்கும், பின்னும் யுத்தமா இருக்கும். ஆனா கர்த்தரை நாம சார்ந்து கொண்டு நிக்க 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 கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பா, கர்த்தர் நமக்கு வெற்றியை கொடுப்பா, கர்த்தர் நம்மளை உயர்த்துவா, கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பா. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருக்காக நஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் நம்ம நஷ்டப்பட்டு ஸ்தோத்திரம் நஷ்டப்பட்டு விட்டேனே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸ்தோத்திரம் கர்த்தரை சார்ந்து நிற்போம். அந்த இடத்துல தான் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பா. தோல்வி அடைவது போல தெரியல, என்ன ஆண்டவரே எவ்வளவு ஜெபம் பண்ணி எனக்கு ஒரு வழியை திறந்தது போல தெரியலையே. ஸ்தோத்திரம் அந்த நிலை வந்தாலுமே கூட, அந்த யோசனை வந்தாலுமே கூட மீண்டும் இல்லை ஆண்டவரே உம்மையே மீண்டும் நான் சார்ந்து நிற்கிறேன் அப்படின்னு நிற்போம். கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பார், பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார், பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார், பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வார். சார்ந்து கொண்டார்கள், மேற்கொண்டார்கள். சார்ந்து கொள்ளுவோம், நம்ம மேற்கொள்ளுவோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம தான் வெற்றியாளர், நாம தான் ஜெயிக்கிறவர்கள். நம்ம எல்லாரும் ஒரு நிமிடம் எழும்பி நின்று தேவ சமூகத்தில் கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணித்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.